அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த நாமத்துக்கு நாங்க நன்றி செலுத்த போகிறோம். நாவுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அவருடைய நாமம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாமம். அவருடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் எங்களுக்கு மீட்பை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த உயர்த்த அவருடைய நாமத்தை நாங்கள் பாட பாட கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். அவருடைய நாமம் பராக்கிரமமுள்ள நாமம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாகு 1:7 இப்படியாய் சொல்லுகிறது. நாகும் පළවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ මෙසේ පවසනවා. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ යහපත්. இக்கட்டு காலத்தில் அவர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறார். විපත්ති කාලයේදී උන්වහන්සේ අපගේ සරණයය. கர்த்தர் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ කෙරේ අදහනන උන්වහන්සේ දැන සිටිනසේක. அருகில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. ළඟින් අය දිහා බලලා කියන්න. கர்த்தர் நம்ம அறிந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපව දැන සිටිනවා. அவரை நீங்க நம்புங்க. උන්වහන්සේ ඔබ විශ්වාස அவர் කරන්න. எல்லா இக்கட்டிலிருந்தும் அவர் எங்களை மீட்கொள்வார். උන්වහන්සේ සෑම විපතකින්ම අපව නිදහස් කරන්නට බලවත්. மிகுந்த அரணாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ බලකොටුව அவர் எங்களுக்கு වනසේක. பாதுகாக்கிற අரணாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරන බලකොටුව වනසේක. பயப்பட தேவையில்லை. අපි බය වන්නට අවශ්‍ය அவர் නැහැ. எங்களுக்கு மிகுந்த அரணாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපගේ මහත් அரண் என்று බලකොටුව. சொல்லும் பொழுது அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. බලකොටුව කියන විට අපට ආරක්ෂාව. குடும்பத்தை பாதுகாக்கிறார். උතුමන් අපේ පවුල ආරක්ෂා அவர் කරනවා. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை. ඉස්රායලය ආරක්ෂා කරන තැනන් වහන්සේ නිදාගන්නවත් නිදි කිරන්නවත් නැත. அதனால இந்த காலை நேரத்துல கர்த்தர் நாமத்தை நாங்க உயர்த்தி பாட මේ போகிறோம். උදෑසන කාලේ දුන් වහන්සේගේ නාමය ඔස්සව අපි ගායනා කරන්න கர்த்தாவே යනවා. உம்மை நாங்க நம்புகிறோம். ස්වාමිනේ අපි ඔබ වහන්සේ විශ්වාස කර ඉන්නවා. நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. අපි කිසි කලකට ලැජ්ජාවට පත්වන්නේ නැහැ. நாங்கள் ஒருபோது தலை குனிந்து போவதே இல்லை. අපි කිසි කලකට අපගේ හිස පහත් நீங்க වන්නේ எங்க නැහැ. நம்பிக்கையா ඔබ இருக்கிறீங்க. වහන්සේ අපගේ විශ්වාසයයි. நீங்க எங்களுக்கு துருகமா ඔබ இருக்கிறீங்க. වහන්සේ අපගේ බලකොටුවයි. நீங்க எங்களுக்கு அரணா ඔබ இருக்கிறீங்க. වහන්සේ අපගේ සරණ ස්ථානයයි. அதனால நாங்க வெட்கப்பட்டு போவதே ඒ இல்லப்பா. නිසා අපි ලැජ්ජාවට පත්වන්නේ ஆனால் නැහැ இது ஒரு ස්වාමිනේ. வாக்குத்தத்தமான ஒரு பாடல். ඒ පොරොන්දු සහගත அதனால நாங்க වචනයක්. உற்சாகமா இந்த பாடலை பாடி நாங்க கர்த்தர் நாமத்தை உயர்த்த අපි போகிறோம். උනන්දුවෙන් මේ ගීතිකාව ගායනා කරමින් උන්වහන්සේගේ නාමය ඔස්සවමු. அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் செயல்களில் வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ ක්‍රියාවල බලවත් දෙවියන් වහන්සේ. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பின யாவருக்கு நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கு நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சபையார் சொல்லுவாங்க. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சொல்வோம். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன்.
முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கு நீர் அரணாய் நிற்பவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கு நீர் அரணாய் நிற்பவரே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை அழித்திட வந்தோரை லெச்சை மூடினதே அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே அழித்திட வந்தோரை லெச்சை மூடினதே அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே அடைவன் நானா என்னும் அழகில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே நாங்கள் யாவர் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே கரங்களை வைத்து சொல்லுங்கள். செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே என்னுடைய நம்பிக்கையானவரே என்னுடைய குடும்பத்துக்கானவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ ஒரு அரணாய் மாறுங்க இந்த காலத்தில் கர்த்தர் மேல் என்னுடைய நம்பிக்கை வைப்போம் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே வல்லவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். செயல்களில் வல்லவரே அவர் வல்லவராய் இருக்கிறார். වහන්සේ බලවත් තැනන් அவர் වහන්සේ செயல்களிலே நல்வல்லவராய் இருக்கிறார். කියන දේ කරන තැනන් அவர் சொல்வதை වහන්සේ செய்கிற கர்த்தராய் වහන්සේ இருக்கிறார். කී පොරොන්දු ඉෂ්ට කරන තැනන් වහන්සේ வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே சத்தமாக பாடுங்கள். நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே எங்கள் குடும்பத்துக்கு அரண் அவர்தான். மிகுவேல் வாழ்க்கையில அவர் எங்களுக்கு பலத்த அரணாய் இருக்கிறார். அவர் எங்கள் பாதுகாக்கிற கண்மலையாய் இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கோட்டையும் மரணமாய் இருக்கிறார். அவர் பலனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் மத்தேயு 28வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். අපි මතේ 28 වන පරිච්ඡේදයට පෙරලා ගනිමු. 3 வசனங்களை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்க விரும்புகிறேன். පදයන් තුනක් මා ඔබ ඉදිරියේ තබන්නට කැමති වෙනවා. மத்தேயு 28வது அதிகாரம், මතේ 28 වන පරිච්ඡේදයේ மார்க் 16வது அதிகாரம், මාක් 16 වන පරිච්ඡේදය, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். ක්‍රියාපොතේ 1 වන පරිච්ඡේදය. இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். මේ උදෑසන කාලේදී දෙවියන් වහන්සේ අපගේ ජීවිතයට සැලැස්මක් තබා තිබෙනවා. இந்த வார்த்தையை அநேக நேரத்திலே நீங்கள் ஆராதனையிலே கேட்டிருப்பீர்கள். මේ වචනය බොහෝ අවස්ථාවලදී নমස්කාරයේදී ඔබ අසා ඇති. உங்களுக்கு தேவன்
ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ඔබට දෙවියන් වහන්සේ එක් සැලැස්මක් තබා තිබෙනවා. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு එනම් ඔබගේ පෞද්ගලික ජීවිතයට சில நேரத்துல நீங்கள் யோசிக்கலாம், அந்த திட்டத்தை நான் இன்னும் முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை. සමහර විට ඔබ කල්පනා කරනවා ඇති මේ සැලැස්ම මා තවම සම්පූර්ණයෙන්ම දැනගත්තේ නැහැ. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நான் இன்னும் அறியவில்லை. මාගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ තබා තිබෙන කැමැත්ත මා තවම හඳුනාගෙන නැහැ. இல்லாவிட்டால் எனக்கு இன்னும் முழுமையாய் அது புரியவில்லை. නැතිනම් මට සම්පූර්ණ මේක තවම තේරෙන්නේ නැහැ. இந்த காலை நேரத்திலே මේ උදෑසන කාලයේ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் ඒ என்றால், බඳු වාතාවරණයක ඔබ සිටිනවා නම් அதை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் ඒ என்றால், දැනගන්නට ඔබ කැමති වෙනවා නම් நான் சொல்லுகிற இந்த 3 காரியங்களை நன்றாய் கவனிங்க. මා කියන කාරණාවන් තුනට ඔබ අවධානය යොමු කරන්න. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். මේක ඔබ තේරුම් ගන්නට ඕනේ සහ මේ පිළිගන්නට ඕනේ. கர்த்தர் அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ විනාශ වෙන ආත්මයන්ට මහත් සැලැස්මක් තබා තිබෙනවා. இரண்டாவது, கர்த்தர் சபைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். දෙවෙනුව ස්වාමින් වහන්සේ සභාවට එක් සැලැස්මක් තබා තිබෙනවා. மூன்றாவது, கர்த்தர் ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். තුන්වෙනුව දෙවියන් වහන්සේ ජාතීන්ට දේශයන්ට එක් සැලැස්මක් තබා තිබෙනවා. இந்த 3 காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ளாமல் මේ කාර්යයන් තුන අපි තේරුම් ගන්නේ නැතිව எங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. අපගේ ජීවිතයේ සඳහා වන සැලැස්ම අපිට තේරුම් ගන්නට බෑ. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். මේක අප තේරුම් ගත යුතුයි. இந்த 3க்கும் ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். මේ තුනටම ඔබින ලෙස අපගේ ජීවිතය අපි සලසා ගත යුතුයි. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவருடைய திட்டத்தை, அவர் வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். එවිට ස්වාමින් වහන්සේ ඔබගේ ජීවිතය උදෙසා තබා තිබෙන උන්වහන්සේගේ සැලැස්ම ඔබට හෙළිදරව් කරන සේක. சரி, மத்தேயு 28வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். අපි පෙරලා ගනිමු මතෙව් 28 වන පරිච්ඡේදයට. 18வது வசனத்தை நாங்கள் வாசிக்க ஆரம்பிக்கலாம். 18 වන පදේ අපි කියවමු. அப்பொழுது இயேசு ம். சமீபத்தில் வந்து ம். அவர்களை நோக்கி, ம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் මා විසින් නුඹලාට අනකල සියල්ලම அவர்கள் கைக்கொள்ளும்படி පවත්වන්නට ඔවුන්ට அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஓகே, 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சீஷராக்குங்கள், මේ වචනයන් දෙක ඔබ සටහන් කරගන්න. உபதேசம் பண்ணுங்கள். ගෝලයන් කරපල්ලා උගන්වාපල්ලා. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த, நான் சொன்ன எல்லாவற்றையும் මා විසින් නුඹලාට අනකල උගෙන් වූ සියල්ලම அவர்கள் செய்யும்படி ඔවුන්ට පවත්වන්නට நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் டீச் பண்ணுங்க, அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. නුඹලා ඔවුන්ට උගන්වාපල්ලා. இது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பதாக, මේ යේසුස් වහන්සේ උත්ථාන වුණායින් පසුව பரலோகத்திற்கு போக முன்பதாக ස්වර්ගයට යන්නට ප්‍රථමයෙන් அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதான கட்டளை, උන්වහන්සේ තමන් වහන්සේගේ ශ්‍රාවකයන්ට ගෝලයන්ට දුන්නා වූ අනකිරීම, உலகத்தையே மாற்றுவதற்கு ලෝකේම වෙනස් කිරීමට தேவன் ஒரு முறை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ විධි ක්‍රමයක් තබා තිබෙනවා. அதுதான் அந்த வார்த்தையிலே காணப்படுகிறது. ඒ තමයි මේ වචනේ සඳහන්ව තිබෙන්නේ. ஜாதிகளை ජාතීන් சீஷராக்குங்க, ගෝලයන් කරපල්ලා. ஜாதிகளை ජාතීන් சீஷராக்குங்க. ගෝලයන් කරපල්ලා. ஜாதிகள் என்று சொன்னால் தேசங்கள் அடங்கி இருக்கிறது. ජාතීන් කියලා කියන විට ඒ තුල දේශයන්ට අඩංගු වෙනවා. ஜாதிகள் என்று சொன்னால் நாம் இன்னும் அறியாத மக்கள் அதற்குள்ளே இருக்கிறார். ජාතීන් කියලා කියන විට අපි නොහඳුනන ජනතාවත් ඒ තුල සිටිනවා. உலகத்தை மாற்றுவதற்கு தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. ලෝකයේම වෙනස් කිරීමට දෙවියන් වහන්සේ ළඟ එක් සැලැස්මක් තිබෙනවා. அந்த திட்டத்திலே தேவன் உங்களை ඒ வைத்திருக்கிறார். සැලැස්මේ දෙවියන් වහන්සේ ඔබව තබා තිබෙනවා. அதை செயல்படுத்துவதற்கு, அந்த செயலை புரிந்து கொள்வதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை சீஷத்துவம். ඒ ක්‍රියාවට නැංවීමට, ඒ ක්‍රියාව හැඳින්වීමට උන්වහන්සේ භාවිතා කරන වචනය ගෝලත්වය. சொல்லுங்க சீஷத்துவம். කියන ගෝලත්වය. இன்னும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே අපි சீஷத்துவம். හැමෝම එකතුව කියමු ගෝලත්වය. சரி, அதை குறித்துக் கொள்ளுங்கள். மார்க் 16வது அதிகாரம். දැන් අපි පෙරලා ගනිමු මාර්ක් 16 වන පරිච්ඡේදයේ. மார்க் 16வது அதிகாரம் මාර්ක් 16 වන පරිච්ඡේදයේ 15வது வசனம். 15 වන පදය. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஓகே, இங்கே தேவன் பயன்படுத்துகிற வசனத்தை சற்று கவனியுங்கள். මෙතන දෙවියන් වහන්සේ භාවිතා කරන වචනය ඔබ ටිකක් මෙනෙහි කරන්න. மீண்டும் வாசிங்க. අපි නැවත කියවමු. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பின்பு
சீஷர்களை தான் மீண்டும் அவர் நோக்கி சொல்லுகிறார். නැවත උන්වහන්සේ ගෝලයන්ට තමයි පවසන්නේ. முதலாவது 28வது அதிகாரம் மத்தேயுவில் அவர் சொன்னார், ஜாதிகளை சீஷராக்குங்கள். මතෙව් 28 වන පරිච්ඡේදයේ ප්‍රථමයෙන් උන්වහන්සේ පැවතුවා ජාතීන් ගෝලයන් කරපල්ලා. உபதேசம் பண்ணுங்கள். උගන්වාපල්ලා. இந்த மார்க் 16வது அதிகாரத்திலே මේ මාර්ක් 16 වන පරිච්ඡේදයේ என்ன சொல்லுகிறார்? මොනවද පවසන්නේ? வாசிங்க. நீங்கள் உலகமெங்கும் போய் ஆ, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இங்கே பயன்படுத்துகிற வசனம் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. මෙතන භාවිතා කරන වචනයේ සුභාරංචිය ප්‍රකාශ කරපල්ලා. சர்வ சிருஷ்டிக்கும் அதை பிரசங்கியுங்கள். සකල මැවීමටම ඒ ප්‍රකාශ කරපල්ලා. நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். මේක මම මීට කලින් ඔබට කියලා තියෙනවා. சுவிசேஷமானது ஒரு ஆத்துமாவை மாத்திரம் மாற்றுவதல்ல, සුභාරංචියේ ආත්මයක් වෙනස් කිරීම පමණක් නොව இந்த சுவிசேஷம் தான் சர்வ சிருஷ்டியையும் எல்லா படைக்கப்பட்ட எல்லாவற்றையுமே மாற்றுகிறது. මේ සුභාරංචිය තමයි මවන ලද සියල්ලම වෙනස් කිරීමට පරිවර්තනයට ලක් කරන්නේ. இதற்குள்ளே தேசங்கள் வருகிறது, මේ තුල දේශයන් අඩංගු වෙනවා. இதற்குள்ளே நகரங்கள் வருகிறது. මේ තුල නගරයන් අඩංගු වෙනවා. தேவன் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஒரு திட்டத்தை දෙවියන් வைத்திருக்கிறார். වහන්සේ අපගේ සමාජයට එක් සැලැස්මක් තබා ஆனால் තිබෙනවා. இங்கே அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? මෙතන උන්වහන්සේ භාවිතා කරන වචනය කුමක්ද? சுவிசேஷத்தை பிரசங்கி. සුභාරංචිය ප්‍රකාශ කරපල්ලා. சொல்லுங்க சுவிசேஷம். කියන සුභාරංචිය. இன்னொரு முறை சொல்லுங்க சுவிசேஷம். නැවත තව කියන සුභාරංචිය. இந்த சுவிசேஷம் என்ன? මේ සුභාරංචිය කුමක්ද? அடுத்த வசனம். ඊළඟ පදය. ம், விசுவாசம் உள்ளவனாகி ம், ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ம். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்ப அவர் தெளிவுபடுத்துகிறார். දැන් ඔහු පැහැදිලි කරනවා. நீ பிரசங்கிக்க வேண்டிய சுவிசேஷம் என்ன? ඔබ ප්‍රකාශ කර යුතු සුභාරංචිය කුමක්ද? என்னை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். මාව ඔවුන් විශ්වාස කළ යුතුයි. என்னை அவர்கள் මාව விசுவாசித்தால் ඔවුන් අදහා ගතහොත් அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார். ඔවුන් සදාකාලික ජීවනය ලබා ගන්නවා. அதற்கு பின்பதாக 2 வார்த்தை அவர் அங்கே பயன்படுத்துகிறார். ඊට පස්සෙ වචනයන් දෙකක් උන්වහන්සේ එතන භාවිතා ஒன்று කරනවා. அவரை விசுவாசிப்பது, එකක් උන්වහන්සේව විශ්වාස කිරීම, இரண்டாவது ஞானஸ்தானம், දෙවෙනුව බෞතිස්මය. சபைக்குள்ளே சேர்க்கப்படுவது. සභාව තුලට ඇතුල් කර ගැනීම. முதலாவது நாம் பார்த்தோம் சீஷத்துவம், ප්‍රථමයෙන් අපි බැලුවා ගෝලත්වය. இரண்டாவது நாம் பார்க்கிறோம் சுவிசேஷத்தை பிரசங்கி. දෙවෙනුව අපි බලන සුභාරංචිය ප්‍රකාශ කිරීම. இப்ப மூன்றாவது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் දැන් තුන්වෙනුව ක්‍රියා පළවන පරිච්ඡේදයේ வாசிப்போம் 7வது வசனத்திலிருந்து. ක්‍රියා පළවන පරිච්ඡේදයේ 7 වන පදය. ஹalleluya. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அதற்கு அவர் ம். பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சரி, சாட்சிகள் என்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி. සාක්ෂිකාරයෝ කියන වචනේ ඔබ සටහන් කරගන්න. முதலாவது சொல்லுகிறார் சீஷராக்குங்கள். ප්‍රථමයෙන් පවසනවා ගෝලයන් කරව. இரண்டாவது வசனத்துல நான் காண்பித்தேன் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். දෙවෙනුව අපට පෙන්වනවා සුභාරංචිය ප්‍රකාශ කරන්න. மூன்றாவது තුන්වෙනුව சாட்சிகளாயிருங்கள். සාක්ෂිකාරයන් වන්න. சாட்சிகளாயிருங்கள். සාක්ෂිකාරයන් වන්න. நீங்கள் சாட்சிகளாய் மாற ඔබ සාක්ෂිකාරයන් වන්න. நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கலாம். ඔබ කොතන හරි පුහුණු වීම ලබා ඇති. நீங்கள் அதாவது இயேசுவினிடத்திலே சீஷர்கள் பயிற்சியை பெற்றார்கள். යේසුස් වහන්සේගෙන් ගෝලයන් පුහුණු වීම ලබා ගත්තා. எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்கள். හැමදේම දැනගත්තා. ஆனால் அவர் சொன்னார் காத்திருங்கள். නමුත් උන්වහන්සේ කිව්වා බලා සිටින්න. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். අශුද්ධාත්මයන් වහන්සේ බැස්ස පැමිණෙන තුරු ඔබ බලා සිටිය යුතුයි. நீங்கள் சீஷனாய் இருக்க நான் உங்களோடு நடந்தேன். ඔබ ගෝලයන්ව සිටින විට මා නුඹලා සමග පැමිණියෙමි. ஆனால் நீங்கள் சாட்சிகளாய் மாற பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் உங்களுக்கு தேவை. නමුත් නුඹලා සාක්ෂිකාරයන් වන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණ වීම නුඹලාට අවශ්‍යයි. இதை ஏன் நான் இது 3 பிரிவாய் நான் பேசுகிறேன்? ඇයි මේ කොටස් ආකාර තුනකට බෙදා මා ඔබ සමග කතා කරන්නේ? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்ள ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ තබා තිබෙන සැලැස්ම ඔබ දැනගන්නට நீங்கள் முதலாவது அழிந்து போகிற ஆத்துமாக்களின் திட்டம் உங்களுக்கு தெரிய ඔබ ප්‍රථමයෙන් විනාශ වියන ආත්මයන්ගේ සැලැස්ම දැනගත යුතුයි. அது மிக பிரதானம். ඒක ඉතාමත් ප්‍රධාන අනකිරීමක්. தேவனுடைய ராஜ்யத்திலே அதற்கு தான் முதல், அதாவது என்ன சொல்லலாம், பிரையாரிட்டி, முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ ඒට තමයි ප්‍රමුඛ ස්ථානය ලබා දෙන්නේ. அதை அறியாமல் அதை கனப்படுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் தேட முடியாது. ඒක නොදැන ඊට ගෞරව කරන්නේ නැතුව ඔබගේ ජීවිතයට ඔබට සැලැස්මක් සොයන්නට බෑ. தேவன் அழிந்து போகிற ஆத்துமாக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ විනාශ වෙන ආත්මයන්ට සැලැස්මක් තබා තිබෙනවා. இரண்டாவது மனவாட்டியான சபைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். දෙවෙනුව මනාලී වන සභාවට එක් සැලැස්මක් තබා තිබෙනවා. மூன்றாவது தேசங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார். තුන්වෙනුව දේශයන් සඳහා සැලැස්මක් තබා තිබෙනවා. இப்ப இந்த முதலாவது காரியத்திலே அதை செய்து நிறைவேற்றுவதற்கு 3 வார்த்தைகள் பயன்படுத்துகிறார். ප්‍රථමයෙන් මේ දේවල් තුන කරන්නට වචනයන් තුනක් භාවිතා කරනවා. இந்த காலை நேரத்தில் இதை சற்று கவனமாய் கேளுங்கள். මේ උදෑසන කාලේදී මේ ටිකක් අවධානය යොමු කර බැලුම් அழிந்து දෙන්න. போகிற ஆத்துமாக்களை பிடிக்க විනාශ වෙන ආත්මයන් අල්ලන්නට முதலாவது சொல்லுகிறார் சுவிசேஷத்தை பிரசங்கி. ප්‍රථමයෙන් කියන සුභාරංචිය ප්‍රකාශ කරපල්ලා. அவர்கள் நான் சொன்னதையெல்லாம் கடைபிடிக்க உபதேசம் பண்ணி சீஷராக்கு. ඔවුන්ට මා අනකල සියල්ල පවත්වන්නට අනකර ගෝලයන් කරපල්ලා. மூன்றாவது சாட்சிகளாய் நீங்கள் மாறுங்கள். තුන්වෙනුව ඔබ සාක්ෂිකාරයන් වන්න. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுடைய ஆவியின் மனுஷன் மீட்கப்படுகிறான். ගැලවීම ලබන විට අපගේ ආත්මික මනුෂ්‍යයා මිදීමට ලක් වෙනවා. ஆனால் அதற்கு பின்பதாக ඉන්පසුව நாம் உபதேசத்திலே கட்டப்படும் பொழுதுதான் අපි උන්වහන්සේගේ වචනේ උපදේශවල ගොඩනගනු ලැබෙන විට තමයි எங்களுடைய மாம்சம் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆளுகை இழந்து ஆவியானவர் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்ய අපගේ ஆரம்பிக்கிறார். මාංශය අප කෙරේ තබා තිබෙන ආධිපත්‍ය අහිමි කරගෙන ආත්මයන් වහන්සේ අපව පාලනය කරන්න පටන් ගන්නවා. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு சுவிசேஷம் தேவை. ගැලවීම නොලැබූ මනුෂ්‍යයාට සුභාරංචිය අවශ්‍යයි. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு உபதேசம் தேவை. ගැලවීම ලැබූ ඇදහිලිවන්තයාට උපදේශයන් අවශ්‍යයි. விசுவாசி சாட்சியாய் மாற பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தேவை. ඇදහිලිවන්තයන් සාක්ෂිකාරයන් වන්නට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණ වීම අවශ්‍යයි. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு ஓரளவு මා புரிகிறது? කියන දේ ඔබට තේරෙනවාද? நான் சொல்லுகிறது முழுமையாய் புரிகிறது. මා කියන දේ සම්පූර්ණයෙන්ම තේරෙනවා. நாம் இதை இன்றைக்கு குழப்பி வைத்திருக்கிறோம். මේක අපි ව්‍යාකූලත්වයට පත් කරගෙන සිටිනවා. ரட்சிக்கப்பட்ட உடனே ගැලවීම ලැබපු ගමන් நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் இப்பொழுது எங்களை வல்லமையினாலே ஆசீர்வதிக்க வேண்டும். අපි හිතන දෙවියන් වහන්සේ අපව බලයෙන් දැන් ආශිර්වාද කරන්නට ඕනේ. ஆண்டவர் அவர்களுக்கு சீஷர்களுக்கு பயிற்சி கொடுத்தார், දෙවියන් වහන්සේ ගෝලයන්ට පුහුණුව ලබා දුන්නා. கற்றுக் கொடுத்தார், උන්වහන්සේ ඉගෙනුවා. சொல்லி கொடுத்தார். උන්වහන්සේ උගන්වා කියා ஆனால் දුන්නා. அதற்கு பின்பதாக சொன்னார், நீ சாட்சியாய் போக முன்பதாக නමුත් ඊට පස්සේ කිව්වා ඔබ සාක්ෂිකාරයන් වන්නට කලින් மிக முக்கியம் ඉතාමත් වැදගත්. நீ காத்திருக்க ඔබ வேண்டும். බලා සිටිය යුතුයි. நீ காத்திருக்க ඔබ வேண்டும். බලා සිටිය යුතුයි. அவருடைய மகிமையான வல்லமை உன்னை வந்து நிரப்பும் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். උන්වහන්සේගේ මහිමාන්විත බලය පැමිණ ඔබ පූර්ණ කරන තුරු ඔබ බලා සිටිය යුතුයි. விசுவாசிகள் சீஷர்களாய் மாறுவதற்கு ඇදහිලිවන්තයන් ගෝලයන් වන්නට தேவனுடைய வசனம் மிக දෙවියන් முக்கியம். වහන්සේගේ වචනේ ඉතාමත් වැදගත්. இரண்டாவது பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் மிக முக்கியம். දෙවන ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සේවය තවත් වැදගත්. மூன்றாவது තුන්වෙනුව உபதேசிக்கிற ஒரு ஆசாரியன் அவர்களுக்கு மிக முக்கியம். උපදේශයන් අනුශාසනා දෙන පූජකවරයෙකු උන්ට අවශ්‍යයි. நாம் இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அநேகர் අද අපි මෙතන වාඩි වෙලා ඉන්න බොහෝ දෙනෙක් இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். යේසුස් වහන්සේව තමන්ගේ ගැලුම්කාරයන් ලෙස පිළි අරගෙන සිටිනවා. அப்படினால் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். එසේනම් දෙවියන් වහන්සේ අපට සදාකාලික ජීවනය තබා තිබෙනවා. மீண்டும் சொல்கிறேன், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை නැවත வைத்திருக்கிறார். කියන දෙවියන් වහන්සේ අපට සදාකාලික ජීවනය තබා තිබෙනවා. ஆத்துமா மீட்கப்பட்டது. අපගේ ආත්මීය මුදවනු ලැබුවා. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எங்களுடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும். නමුත් දැන් දෙවියන් වහන්සේ අපගේ මනස අපගේ හදවත වෙනස් කළ යුතුයි. நாம் ரட்சிக்கப்பட்டாலும் අපි ගැලවීම ලැබුවා. எங்களுடைய நினைவுகள் இன்னும் மாறவில்லை. අපගේ සිතුවිලි තාම වෙනස් වුණේ නැහැ. எங்களுடைய இருதயம் இன்னும் மாறவில்லை. අපගේ හදවත තාම වෙනස් වුණේ නැහැ. எங்களுடைய அதாவது பேச்சு இன்னும் மாறவில்லை. අපගේ කතා විලාසය තාම වෙනස් වුණේ නැහැ. இதை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷத்தினாலே உள்ளே கொண்டு வரப்பட்டவன் இப்பொழுது சீசத்துவத்திற்குள்ளே அமர வேண்டும், அவன் ஆவியின் மனுஷனாய் மாற. මේ වෙනස් කරන්න තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ සුභාරංචින් ඇතුල් කරනු ලැබූ පුද්ගලයා ගෝලත්වයට පත්විය යුතුයි ආත්මික මිනිසෙක් වන්නට. அதற்கு பின்பதாகத்தான் நாம் கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய அடையாளமாக ஆச்சரியமாய் தேசங்களுக்கு மாறலாம். அதுதான் சாட்சியாய் இருப்பது. ඊට පස්ව තමයි අපි දෙවියන් වහන්සේ තුල සලකුණක් ආශ්චර්යයක් ලෙස වෙනස් වෙන්න පුළුවන්. ඒ තමයි සුද්ධාත්මයන් වහන්සේගේ පූර්ණ වීම. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். ක්‍රියා දෙවන පරිච්ඡේදයේ பரிசுத்த ஆவியானுடைய உதவியும் அதாவது ஒரு உபதேசிக்கிறதான ஆசாரனுடைய ஊழியமும் எவ்வளவு முக்கியமானது. සුද්ධාත්මයන් වහන්සේගේ සේවය සහ උපදේශයන් ලබා අනුශාසන ලබා දෙන පූජකයෙක්ගේ සේවය කෙතරම් වැදගත්ද? அப்போஸ்தலர் ක්‍රියා පොතේ 8வது அதிகாரம் 8 වන පරිච්ඡේදයේ வாசிக்கலாம். 28வது வசனம். 8:28 වන පරිච්ඡේදය. 7வது வசனத்துல இருந்து வாசிப்போம். 27வது வசனம். 27 පදය. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து
ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். அவனாகவே இதை வாசிக்கிறான். ඔහුම මේක සොයම් ආකාරයෙන් කියවනවා. எத்தியோப்பியா தேசத்திலே இவன் ஒரு பிரபு. එතියෝපිය දේශයේ මෝ ප්‍රධානියෙක්. ஏசாயாவிலே இருக்கிறதான ஒரு பகுதியை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிறான். අනාගත වක්තෘ ඒසායාගේ පොත කියවමින් ඔහු රථයේ යනවා. அடுத்த சில வசனங்களை கவனிங்க. ඊළඟ පදයෙන් අපි බලමු. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். கவனிங்க, அவனுடைய முதலாவது கேள்வி. බලන්න ඔහුගේ පළවෙනි ප්‍රශ්නය. இவன் வேதம் வாசிக்கிற ஒரு மனுஷன். මේ බයිබලයේ කියවන එක් මිනිහෙක්. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக அமருகிற தியானிக்கிற ஒரு மனுஷன். ස්වාමීන් වහන්සේගේ වචන ඉදිරියේ වාඩි වෙන මෙනෙහි කරන මිනිහෙක්. பிலிப்புடைய முதலாவது கேள்வி என்ன? පිලිප්ගේ පළවෙනි ප්‍රශ්නේ කුමක්ද? நீ வாசிக்கிறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ඔබ කියවන දේ ඔබට තේරුම් ගන්නට පුළුවන්ද? அதற்கு அவன் பதில் கொடுக்கிறான். ඊට ඔහු පිළිතුරු ලබා දෙනවා. ஒருவன் எனக்கு சொல்லி தராவிட்டால் යමෙක් මඟ පෙන්වුවොත් මිස நான் எப்படி இதை புரிந்து கொள்வேன்? නැත්නම් මට තේරුම් ගන්නට පුළුවන් කොහොමදයි ඔහු අසනවා. சீசத்துவத்தில் இந்த மூன்று மிக முக்கியம். ගෝලත්වයේ මේ තුන ඉතාමත් වැදගත්. தேவனுடைய வார்த்தை, දෙවියන් වහන්සේගේ වචනය, பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம், සුද්ධාත්මයන් වහන්සේගේ சேவைය, உபதேசிக்கிற ஒரு ஆசாரியனுடைய ஊழியம். උගන්වන පූජකයෙක්ගේ சேவைය. இந்த மூன்றும் தான் எங்களை மறுரூபமாக்குகிறது. මේ තුන තමයි අපව පරිවර්තනයට ලක් කරන්නේ. வாசித்தால் மாத்திரம் போதாது. අපි කියවොත් පමණක් මදි. சில நேரத்துல வாசிக்கிறது புரிந்து கொள்ளாமல் நமக்கு இருக்கு. සමහර විට කියවන දේ අපිට තේරුම් ගන්නට බැරිව තිබෙනවන්නට පුළුවන්. அதற்கு தான் இந்த ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுது ඊට තමයි මේ දේව ගෘහය තුලට එන විට பிரசங்க நேரம் மிக முக்கியமா. දේශනා වේලාව ඉතාමත් වැදගත්. இங்கே சொல்லப்படுகிற சத்தியங்கள், வார்த்தைகள் மிக முக்கியமா. මෙතන කියනු ලබන සත්‍යතාවයේ වචනේ ඉතාමත් වැදගත්. ஆராதிக்க ஒரு நேரம் இருக்கிறது. නමස්කාර කරන්න එක් වෙලාවක් கொடுக்க තිබෙනවා. ஒரு நேரம் இருக்கிறது. දෙන්නට එක වෙලාවක් තිබෙනවා. பாட ஒரு நேரம் இருக்கிறது. ගායනා කරන්න එක් වෙලාවක් ஜெபிக்க තිබෙනවා. ஒரு நேரம் இருக்கிறது. යාඥා කරන්න වෙලාවක් තිබෙනවා. ஆனால் ஆராதனையிலே அதிகமான நேரம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? නමුත් නමස්කාරයේ වැඩිම වෙලාව කුමක් සඳහාද ලබා දෙනු ලැබෙන්නේ? பிரசங்கத்திற்கு கொடுக்கப்படுகிறது. දේශනාව සඳහා. ஏன்? ඇයි? வாசிக்கிற நாம் புரிந்து கொள்ளுதலோடு அதை தியானிக்கும்படி. කියවන අපේ තේරුම් ගැනීමත් සමග එය මෙනෙහි කරන පිණිස. அதனால முதலாவது தேவன் அவருடைய சீஷர்களை அவருக்கென்று அழைத்தார். ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන් උන්වහන්සේට කියා කැඳෙව්වා. ஜாதிகளுக்குள்ளே போக, ජාතීන් අතරට යන්න. தேசங்களுக்குள்ளே போக දේශයන් முன்பதாக අතරට යන්නට කලින් ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீ என்னோடு இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ප්‍රථමයෙන් කිව්වා ඔබ මා සමග සිටිය යුතුයි. தேவனோடு இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සමග සිටිය යුතුයි. தேவனோடு அமர வேண்டும். දෙවියන් වහන්සේ සමග අසුන් ගත යුතුයි. தேவனோடு நடக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සමග හැසිරිය යුතුයි. இதுதான் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது அழைப்பு. මේ තමයි ගෝලයන්ට ලබා දෙන ලැබූ පළවෙනි කැඳවීම. அதனால நம்முடைய இந்த காலை நேரத்துல நாம் இந்த பணியிலே நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ඒ නිසා මේ උදෑසන කාලෙදී මේ කාර්යය අපටත් එක් කොටසක් තිබෙනවා. என்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாவின் திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான திட்டமாய் மாறுகிறதோ, කවදා නැති වී විනාශ වී යන ආත්මයන්ගේ සැලැස්ම ඔබගේ ජීවිතයේ ප්‍රධාන සැලැස්මක් වනවාද? அப்பொழுது கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் வரும். එවිට ස්වාමීන් වහන්සේ ලබා දුන්න සියලුම පොරොන්දු වචන වලට හොඳ පැහැදිලි තේරුම් ගැනීමක් ඔබට ඇති වෙනවා. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் திட்டம் இதற்கு புறம்பா இருக்காது. ඔබගේ පෞද්ගලික ජීවිතයේ සැලැස්ම මේ අභිබවා මේකින් ඉවත්ව තිබෙන්නේ නැහැ. இதற்குள்ளே தான் அடங்கி இருக்கு. මේ තුල තමයි අඩංගුව තිබෙන්නේ. தேவனுடைய இருதயத்துல இருக்கிற ஆசை என்ன? දෙවියන් වහන්සේගේ හදවතේ තිබෙන ආශාව කුමක්ද? இந்த காலை நேரத்துல ஆராதனையில உங்களுடைய ஆசையை கர்த்தருக்கு මේ அறிவித்திருப்பீர்கள். උදෑසන කාලේදී නමස්කාරයේදී ඔබගේ ආශාව ඔබ දෙවියන් වහන්සේට දන්වන්නට ඇති. உங்களுடைய ஆசையை கர்த்தருக்கு சொல்லி இருப்பீர்கள். ඔබගේ ආශාව දෙවියන් වහන්සේට ප්‍රකාශ කරන්නට ඇති. ஆனால் கர்த்தருக்கு ஒரு ஆசை இருக்கு. නමුත් ස්වාමීන් වහන්සේට ඒක ආශාවක් இந்த තිබෙනවා. காலை நேரத்திலே அதுதான் இந்த திட்டத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு உதவி செய்கிறது. මේ උදෑසන කාලේදී ඒ තමයි මේ සැලසුම අපට ඇතුල් කර ගැනීමට උපකාර කරන්නේ. இந்த தேவனுடைய ஆசை என்ன? මේ දෙවියන් වහන්සේගේ ආශාව 1 කුමක්ද? தீமோத்தேயு 2வது அதிகாரம் අපි පෙරලා ගනිමු 1 තිමෝති දෙවන පරිච්ඡේදයේ முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். පළවෙනි පදේ පටන් අපි කියවමු. 4வது வசனத்துல தான் இதன் காரியம் காணப்படுகிறது. හතරවන පදේ තමයි මේ සඳහන්ව වෙන්නේ හරියට. தேவனுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. දෙවියන් වහන්සේට එක් ආශාවක් තිබෙනවා. அந்த ஆசையை புரிந்து கொள்ளுகிறவனுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ඒ ආශාව තේරුම් ගන්න තැනට එක් සැලැස්මක් ලබා දෙනවා. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 තිමෝති දෙවන පරිච්ඡේදයේ எல்லாம் திருப்பிக் கொள்வோம். முதலாவது வசனம். එහෙමම පෙරලා ගනිමු පළවෙනි පදය. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும்
வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்ப ஜெபத்தை குறித்து அதிகாரிகளுக்கு ஜெபிக்க வேண்டும், ராஜாக்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை இங்கே பவுல் எழுதுகிறார். යාඥාව ගැන පවුල් මෙතනදී සාකච්ඡාවට ලක් කරනවා. ஆனால் அதற்கு பின்பதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். නමුත් ඊට පසු එක් දෙයක් ඔහු පවසනවා. மூன்றாவது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக අපගේ ගැලවුම්කාරයන් වන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் என்ன செய்யப்பட வேண்டும்? සියලු මනුෂ්‍යයන් කුමක් කරනු ලැබෙන්න ඕනේද? உயர்த்தப்பட வேண்டும் என்பதல்ல. ඔස්සවනු ලැබෙන්න ඕනේ කියන එක නොව. அது இரண்டாவது. ඒ දෙවනුව. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றல்ல. ආශිර්වාද කරනු ලැබීම නොව. அது இரண்டாவது. ඒක දෙවනුව. இப்ப நான் சொல்கிறேன், கர்த்தருடைய இருதயத்தை திறந்தால் දැන් මම ඔබට කියන දෙවියන් වහන්සේගේ හදවත විවෘත කළහොත් பிரதானமான ஆசை, ප්‍රධාන ආශාව தேவனுடைய ராஜ்யத்திலே மிக முக்கியமான பிரையாரிட்டி, மிக மிக முக்கியமான திட்டம். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ඉතාමත් ප්‍රමුඛස්ථානයක් ලබා ගන්න සැලැස්ම කැමැත්ත. இதை கேட்டுவிட்டு சாதாரணமாய் போகலாம். මේක අහලා ඔබ සාමාන්‍යයෙන් යන්නට පුළුවන්. என்னுடைய வாழ்க்கைக்கான திட்டத்துக்கு தான் நான் මගේ வந்திருக்கிறேன். ජීවිතය සඳහා වෙන සැලැස්මට තමයි මම ඇවිත් ඉන්නේ. அந்த திட்டம் இதற்குள்ளே தான் அடங்கி இருக்கு. ඒ සැලැස්ම මේ තුල තමයි අඩංගුව තිබෙන්නේ. இதுதான் ராஜ்யத்தின் முக்கியமான குறிக்கோள். මේ තමයි දේව රාජ්‍යයේ ප්‍රමුඛ අරමුණ. தேவனுடைய ஆசையிலே குழப்பமே உங்களுக்கு இருக்க கூடாது. දෙවියන් වහන්සේගේ කැමැති ආශාවේ ව්‍යාකුලත්වයේ කැළඹීමක් ඔබට තියෙන්න නරකයි. தேவனுடைய பல ஆசைகளை மிக பிரதானமான ஆசை தான் இப்ப வாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ බොහෝ ආශාවලින් ඉතාමත් ප්‍රධාන ප්‍රමුඛ ස්ථානය ගන්න ආශාව තමයි අපි කියවන්නේ. எப்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்துல போய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிவியுங்கள்னு சொல்லும் பொழுது කොයි වෙලාවෙ හරි ඔබ දෙවියන් වහන්සේ ළඟට ගිහලා ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්තුව දැන්නුව මැනව කියලා ඔබ කියන විට இந்த ஆசைக்குள்ளே தான் உங்களுடைய தனிப்பட்ட சித்தமே இருக்கிறது. මේ ආශාව තුල තමයි ඔබගේ පෞද්ගලික කැමැත්ත සැලැස්ම அந்த තිබෙන්නේ. சித்தத்தை வெளிப்படுத்தி நிறைவேறுவதற்கு காரணமே இதை நிறைவேற்றுவது. ඒ කැමැත්ත ඔබට හෙළිදරව් කළා ඉටු කරන්නට හේතුව මෙය ඉටු කරන පිණිස. அது என்ன ஆசை? ඒ කුමන ආශාවද? எல்லாரும் ரட்சிக்கப்பட. සියලු මනුෂ්‍යයන් ගලවනු ලැබ. அடுத்த வசனம், அடுத்த பகுதி. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. சித்தம் என்று சொன்னால் இதுதான் அவருடைய விருப்பம். කැමැත්ත කියන විට මේ තමයි උන්වහන්සේගේ ප්‍රසන්න භාවය. சித்தத்திலே இனி குழப்பம் இருக்க முடியாது. කැමැත්තේ මින් මතුවේ කැළඹීමක් ව්‍යාකුලත්වයක් තියෙන්න தேவனுடைய බෑ. முக்கியமான விருப்பத்திலே உங்களுக்கு குழப்பம் இருக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රමුඛ කැමැත්තේ ඔබට ව්‍යාකුලත්වයක අපැහැදිලි භාවයක් තිබෙන්නට බෑ. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். සියලු දෙනා ගැලවීම ලැබිය යුතුයි. தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும். දෙවියන් වහන්සේව දැනගැන්මෙන් ඔවුන් වර්ධනය විය යුතුයි. இதுதான் தேவனுடைய இருதயத்திலே காணப்படுகிற விருப்பம். මේ තමයි දෙවියන් වහන්සේගේ හදවතේ දක්නට ලැබෙන කැමැත්ත. நாம் சில நேரத்துல பாடலாம், අපි සමහර විට ගායනා කරන්න පුළුවන්. கர்த்தாவே உம்முடைய விருப்பத்தை உம்முடைய சித்தத்தை நான் செய்யட்டும். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත සැලැස්ම මට කරන්නට ඕනේ. ஓ நீர் என்னுடைய குயவன், நான் களிமண். ඔබ වහන්සේ මාගේ කුඹල්කාරයා, මම ඔබ වහන්සේගේ මැටි. எங்களுடைய நினைவிலே ஏதோ கர்த்தர் எனக்காக ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறார்னு தான் நம்ம நினைக்கிறோம். අපගේ සිතුවිලි අපෝදිසා දෙවියන් වහන්සේ පෞද්ගලික තනි වූ කැමැත්තක් සැලැස්මක් තියන් ඉන්නවා කියලා තමයි අපගේ සිතුවිලි තියෙන්නේ. கர்த்தருடைய ஆசை இதுதான். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත මේ තමයි. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். සියලු දෙනා ගැලවීම ලබන්නට ඕනේ. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்பதுதான் ராஜ்யத்தின் மிக முக்கியமான திட்டம். විනාශ වෙන ආත්මයන් ගලවා ගැනීම තමයි දේව රාජ්‍ය ඉතාමත් ප්‍රධාන ප්‍රමුඛ ස්ථානය ගන්න කැමැත්ත மற்றதெல்லாம் සැලැස්ම. அதற்கு பின்பதாக தான் வரும். අනෙක් සියල්ලමින් පසුව තමයි மற்ற තිබෙන්නේ. ஊழியங்கள் எல்லாம் அதற்கு பின்பதாக අනෙක් தான். සේවාවන් සියල්ලෙන් පසුව තමයි තිබෙන්නේ. என்றைக்கு இதை சுற்றி வாழ நாம் ஆரம்பிக்கிறோமோ, කවදා මේ වට කොටගෙන අවධාරණය කරගෙන අපි ජීවත් වෙන පටන් ගන්නවාද? கர்த்தருடைய ராஜ்யத்திலே நாம் முன்னேறுவோம். ස්වාමීන් වහන්සේගේ දේව රාජ්‍ය අපි ඉදිරියට යනවා. கர்த்தருடைய ராஜ்யத்திலே உயர்த்தப்படுவோம். ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍ය අපි ඔස්සවනු ලැබෙනවා. கர்த்தருடைய ஆசையிலே இனி குழப்பம் நமக்கு இல்லை. ස්වාමීන් වහන්සේගේ කැමැති මින්මසුව අපිට අපැහැදිලි භාවයක් නැහැ. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். සියලු දෙනා ගැලවීම ලබන්නට ඕනේ. அவரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும். උන්වහන්සේව දැනගැන්මින් ඔවුන් වර්ධනය විය යුතුයි. இதை இயேசுவும் சொன்னார். මේක යේසුස් වහන්සේත් පැවසුවා. பவுல் மாத்திரம் இதை பேசவில்லை. පවුල් පමණක් මේ කතා කරන්නේ නැහැ. யோவான் 3வது அதிகாரத்திலே நிக்கதேமு ஆண்டவரிடத்துல வந்து சொல்கிறார், நீர் மிக சிறப்பான
ஒரு போதகர் ஒரு ரபியா இருக்கிறீர். යොහන් තුන්වන පරිච්ඡේදයේ නිකදොමිස් පැමිණ දෙවියන් වහන්සේට පවසන ඔබ වහන්සේ ඉතාමත් හොඳ ගුරුවරයෙක් நீர் කියලා. செய்கிற அடையாளங்களை பார்க்கும் பொழுது ඔබ වහන්සේ කරන සලකුළු බලන විට நீர் ஒரு ஆசிரியர் ඔබ மாத்திரமல்ல, වහන්සේ ගුරුවරයෙක් පමණක් නොව உண்மையாக தேவனாலே நீர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். සැබවින්ම ඔබව දෙවියන් වහන්සේ විසින් යවා තිබෙනවා ඇත. அப்படியே நாங்கள் வாசித்துட்டு வரும் பொழுது එහෙම අපි කියවගෙන එන විට யோவான் 3:15 நீங்கள் வாசிக்கலாம். යොහන් 3:15 ඔබට කියවලා බලන්න පුළුවන්. யோவான் 3:15-16 යොහන් 3:15 සහ 16 அந்த சம்பாஷணையிலே தான் ඒ සාකච්ඡාවේදී තමයි கர்த்தருடைய விருப்பம் மீண்டும் வெளிவருகிறது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නැවත හෙළිදරව් වෙන්නේ. இந்த காலை நேரத்திலே உங்களுடைய நினைவெல்லாம் கர்த்தருடைய விருப்பத்தினாலே நிறைந்திருக்கட்டும். මේ උදෑසන කාලේදී ඔබගේ කැමැත්ත සියලු ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත සැලැස්මෙන් පිරී තිබෙත්වා. வாசிப்போம் யோவான் 3:15. අපි කියමු යොහන් 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමු. கெட்டு போவது கர்த்தருடைய திட்டத்திலே இல்லை. විනාශ වෑම ස්වාමීන් වහන්සේගේ සැලැස්මේ නැත. அழிந்து போவது கர்த்தருடைய திட்டத்திலே இல்லை. විනාශ වී යෑම ස්වාමීන් වහන්සේගේ සැලැස්මේ නැත. நித்திய நரகத்திற்கு போவது கர்த்தருடைய திட்டத்திலே இல்லை. සදාකාලික නිරයට යෑම ස්වාමීන් වහන්සේගේ සැලැස්මේ සඳහන්ව නැත. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? මොකද බයිබලයේ කුමක්ද පවසන්නේ? மீண்டும் அந்த வசனத்தை கவனிங்க. අපි නැවත මේ වචනේ බලමු. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய போதும். விசுவாசிக்கிறவன் எவனோ, විශ්වාස කරන්නම් කවරේද? யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள்? කවුරු විශ්වාස කරනවාද? சில காரியங்களை ஆண்டவர் பேசும் பொழுது සමහර කාර්යයන් දෙවියන් වහන්සේ කතා කරන විට வேதம் சொல்றது சிலருக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். බයිබලයේ පවසන සමහරුන්ට දෙවියන් වහන්සේ එළිදරව් වුණා. சிலரை போதகராய் மாற்றினார். සමහරුන්ට දෙවියන් වහන්සේ ප්‍රේරිතයන් කළා. சிலரை தீர்க்கதரிசியாய் மாற்றினார். සමහරුන්ට දෙවියන් වහන්සේ දිවසිවරුන් කළා. ஆனால் இங்கே சிலருக்கு ஆண்டவர் வெளிப்படவில்லை. නමුත් මෙතන සමහරුන්ට දෙවියන් වහන්සේ එළිදරව් වුණේ නැහැ. உலகத்திற்கு வெளிப்படுகிறார். ලෝකයට එළිදරව් වෙනවා. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்கள், කවුරු උන්වහන්සේව විශ්වාස කරනවාද? அதிலே லிமிட்டேஷனே இல்ல. එතන සීමාවක් සඳහන් වෙලා இப்ப නැහැ. இந்த ஆசையை புரிந்து கொள்ள මේ வேண்டும். ආශාව අපි තේරුම් ගත යුතුයි. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்கள் කවුරු උන්වහන්සේව අදාහ ගන්නවාද? அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறார். ඔවුන්ට දෙවියන් වහන්සේ සදාකාලික ජීවනය ලබා දෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. அப்ப முதலாவது நான் சொன்னேன், මා ප්‍රථමයෙන් ඔබට කීවා எங்களுடைய வாழ்க்கைக்கான திட்டம், குடும்பத்திற்கான திட்டத்தை புரிந்து கொள்ள අපගේ ජීවිතය සඳහා වෙන අපගේ පවුල සඳහා වන සැලැස්ම අපි තේරුම් ගන්නට இந்த மூன்று மிக முக்கியம். මේ තුනම ඉතාමත් වැදගත්. அழிந்து போகிற ஆத்துமாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. විනාශ වෙන ආත්මයන්ට එක් සැලැස්මක් තිබෙනවා. உள்ளே உள்வாங்கப்படுகிற சபைக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ඇතුල් කරගනු ලැබෙන සභාවට එක් සැලැස්මක් තිබෙනවා. மூன்றாவது தேசங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. තුන්වෙනි දේශයන්ට එක් සැලැස්මක් තිබෙනවා. இந்த மூன்றிலே மிக முக்கியமானது මේ තුනේ ඉතාමත් වැදගත් එක அழிந்து போகிற ஆத்துமா. විනාශ වෙන ආත්මය. அந்த திட்டத்திற்குள்ளே தான் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டம் இருக்கிறது. ඒ සැලැස්ම තුල තමයි ඔබගේ ජීවිතය සඳහා වන සැලැස්ම තියෙන්නේ. அதை நிறைவேற்ற மூன்று வார்த்தைகள். ඒක ඉෂ්ට කරන්නට වචනයන් තුනක්. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், සුභාරංචිය ප්‍රකාශ කරපල්ලා, ஜாதிகளை சீஷர்களாக்குங்கள், ජාතීන්ව ගෝලයන් කරපල්ලා, மூன்றாவது තුන්වෙනුව நீங்கள் பரிசுத்தாவியனாலே நிறைந்து විශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණව சாட்சிகளாய் மாற வேண்டும். සාක්ෂිකාරයන් වන්න. முதலாவது நான் பேசுகிறேன், ප්‍රථමයෙන්ම ඔබට කතා කරනවා அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கான திட்டம். විනාශ වෙන ආත්මයන් සඳහා වන සැලැස්ම. முதலாவது இதற்கான இருதயம் நமக்கு தேவை. ප්‍රථමයෙන් මේ සඳහා වන හදවතක් මනසක් අපිට තිබිය යුතුයි. இதை புரிந்து கொள்ள மத்தேயு 9க்கு திருப்பிக் මේ கொள்வோம். තේරුම් ගන්නට අපි මතෙව් 9 වන පරිච්ඡේදය පෙරලා ගනිමු. மத்தேயு 9:36. මතෙව් 9:36 வேதத்தை திருப்ப, බයිබලේ පෙරලන්න, வேதத்திலே சொல்லப்படுகிற காரியங்களை எழுத බයිබලේ සඳහන් වන දේවල් ලියා ගන්න. ஒரு பொழுதும் சோர்ந்து போக வேண்டாம். කිසි විටකත් ඔබ මලානික වන්නට එපා. ஒரு பொழுதும் சோர்ந்து போக කිසි வேண்டாம். කාලයකත් ඔබ මලානික වෙන්නට එපා. மத்தேயு 9:36. මතෙව් 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, උන්වහන්සේ සමූහයන් දැක அதாவது இனி சொல்ல வர போகிற காரியம், ඒ මින්මතුව කියනු ලැබෙන්න යන දේය அவர் ஏதோ ஒன்றை பார்த்தபடியினாலே அல்ல, උන්වහන්සේ යම් හෝ දෙයක් දුටුව නිසා නොව, ஆனால் ஜனங்களை නමුත් பார்த்தபடியினால். උන්වහන්සේ ජනතාව දුටුව නිසා. இனி அவர் சொல்ல வர போகிற சத்தியம் දැන් උන්වහන්සේ කියන්නට එන සත්‍යතාවය எதினாலே அவருக்குள்ளே உண்டாகினது කුමක් என்றால், කරන කොටගෙන උන්වහන්සේ තුල ඇති වුණාද කියලා කිව්වොත්, அவர் ஜனத்தை பார்த்தார். උන්වහන්සේ සමූහය දුටුවා. திரளான ஜனத்தை பார்த்தார். උන්වහන්සේ මහත් සමූහය දුටුවා. இன்னொரு விதத்திலே மனுஷர்களை பார்த்தார். තව විදිහකින් කිව්වොත් මනුෂ්‍යයන් දුටුවා. மனுஷர்களை பார்த்த உடனே இயேசுடைய இருதயத்திலே தோன்றுகிற நினைவு என்ன? මනුෂ්‍යයන් දුටුව ගමන් යේසුස් වහන්සේගේ හදවතේ අට ගන්න සිතුවිල්ල කුමක්ද? அடுத்த வசனம்.
அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. சரி, ஜனங்களை பார்க்கிறார், සමූහයක් දිහා බලනවා. ஆனால் அவர் ஜனங்களிடத்துல பேசவில்லை. නමුත් උන්වහන්සේ සමූහයට කතා කළේ නැහැ. யாரிடத்துல பேசுகிறார்? කා සමගද කතා කරන්නේ? இப்ப கவனிங்க, சீஷர்களிடத்துல பேசுகிறார். දැන් බලන්න ගෝලයන් සමග කතා කරනවා. உபதேசம் பண்ணப்பட்டு சீஷர்களாய் மாறுகிறவர்கள் தான் இந்த திட்டத்திற்குள்ளே வருகிறார். උගන්වනු ලැබ ගෝලයන් ලෙස වෙනස් වන අය තමයි මේ සැලැස්ම තුලට ඇතුල් වෙන්නේ. ராஜ்யத்தின் மிக முக்கியமான வேலைக்கு யார் உள்ளே கொண்டு දේව வரப்படுகிறார்கள்? රාජ්‍යයේ ඉතාමත් ප්‍රමුඛ වැඩට කවුද ඇතුල් කරගනු ලැබෙන්නේ? சீஷர்கள். ගෝලයන්. ஆண்டவர் ஜாதிகளை மன்னிக்கவும் ஜனங்களை பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ සමූහය දකිනවා. ஆனால் இப்பொழுது பேசுவது யாரிடத்தில்? දැන් කතා කරන්නේ කාටද? சீஷர்களிடத்தில். ගෝලයන්ට. சீஷர்களிடத்தில் என்ன பேசுகிறார்? ගෝලයන් සමග මොනවද කතා කරන්නේ? அடுத்த வசனம். ඊළඟ පදය. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இப்ப அவர் சொல்லுகிற முதலாவது வேலை, උන්වහන්සේ කියන පළවෙනි කාර්යය நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ඔබ යාඥා කරන්න. எதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். කුමක් සඳහාද යාඥා කරන්නට ඕනේ කියලාත් පැහැදිලි කර දෙනවා. அறுவடைக்காக அல்ல, නෙලා ගැනීම සඳහා නොව வேலைக்காரர்களுக்காக. ගොවියන් උදෙසා. என்ன வேலைக்கார எப்படி எதற்காக? කුමක් සඳහාද? வேலைக்காரர்கள் அனுப்பப்பட வேண்டும். ගොවියන් එවනු ලැබෙන්නට ඕනේ. யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? කා සංගද කා වෙතද යාඥා කරන්නට ඕනේ? அறுவடையின் எஜமான். අස්වැන්නේ இந்த ස්වාමියා. 4 காரியங்களும் நமக்கு தெரிய வேண்டும். මේ කාර්යන් හතරම අපි දැනගත යුතුයි. இயேசு இதை மனதுருகி பேசுகிறார். ජේසුස් වහන්සේ මේ සිත අනුකම්පාවකින් කතා කරනවා. சீஷர்களிடத்தில் பேசுகிறார். ගෝලයන් සමග කතා அவர் කරනවා. சொல்லுகிறார், இந்த திட்டத்திற்கு மிக முக்கியமானது ஜெபம். උන්වහන්සේ කියන මේ සැලැස්මට ඉතාමත් වැදගත් දේ යාඥාවයි. ஆனால் ஜெபத்தோடு முடியாது. ඒ නිසා යාඥාවත් කිවර වෙන්නේ இந்த නැහැ. வேலை நிறைவேற்றப்பட මේ කාර්ය හමාර කරනු ලැබෙන්න வேலைக்காரர்கள் தேவை. ගොවියන් අවශ්‍යයි. ஒரு நாளும் அறுவடை இல்லாத நிலைமை காணப்படாது. කිසි කලකට අස්වන්න නැති වාතාවරණයක් පෙනෙන්න ලැබෙන්නේ இயேசுவுக்கு නැහැ. அந்த இடத்திலே தெரிய வந்தது, යේසුස් වහන්සේට එතන දැනගන්න ලැබුණා. எப்பொழுதும் அறுவடை இருக்கும், නිතරම අස්වැන්න තිබෙනවා. ஆனால் வேலைக்காரர்களின் குறைவுதான் காணப்படும். නමුත් ගොවියෝගේ අඩුපාඩුකම තමයි තිබෙන්නේ. அதனால சீஷர்களை பார்த்து சொன்னார், முதலாவது ஜெபம் ඒ பண்ணு. නිසා ගෝලයන් දිහා බලලා කිව්වා ප්‍රථමයෙන් යාඥා කරන්න. ஆண்டவர் அறுவடையின் எஜமான், அதாவது வேலையாட்களை அனுப்ப வேண்டும். ගොවියේ ස්වාමියා වන දෙවියන් වහන්සේ ගොවියෝ එවන්නට ඕනේ කියලා යාඥා கர்த்தருடைய කරන්න. சிந்தை எப்படியாய் மக்களை பார்க்க வைக்கிறது என்று கவனிங்க. ස්වාමින් වහන්සේගේ සිතුවිල්ල මනස කෙබඳු ආකාරයෙන්ද මනුෂ්‍යයන් දිහා බලන්නේ කියලා බවදාන යොමු කරන්න. அவர் அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாவியாய் பார்க்கவில்லை. උන්වහන්සේ විනාශ වී යන ආත්මයන්ව පෞකාරයන් ලෙස බලන්නේ නැහැ. மிக கொடூரமான ஜனம் இஸ்ரவேலிலே இருந்தார்கள், அவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? அறுவடையாய் பார்க்கிறார். ඉතාමත් නපුරු ක්‍රූර ජනතාවක් ඉස්රායලයේ සිටින නමුත් දෙවියන් වහන්සේ ඔවුන්ව බලන්නේ ගොයමක් අස්වැන්නක් ලෙස. கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது? ස්වාමීන් වහන්සේගේ පෙනීම කෙසේද තිබෙන්නේ? அங்கே விபச்சாரிகள் இருந்திருப்பார்கள், එතන වෛශ්‍යාකම් කරන්න නින්නට அங்கே ඇති. குடிக்கிறவர்கள் එතන இருந்திருப்பார்கள், බේබද්දන් ඉන්නට ඇති. அங்கே சண்டைக்காரர்கள் එතන இருந்திருப்பார்கள். රණ්ඩු දබරකාරයන් ඉන්නට ஆனால் ඇති. அவர்களை தேவன் பாவி என்று பார்க்கவில்லை. නමුත් ඔවුන්ව දෙවියන් වහන්සේ පෞකාරයන් ලෙස දුටුවේ නැහැ. எப்படி பார்க்கிறார்? කෙසේද බලන්නේ? அறுவடையாய் பார்க்கிறார். ගොයම ලෙස, அறுவடையாய் பார்க்கிறார். අස්වැන්න ලෙස. ஏன் இதை நான் மீண்டும் சொல்லுகிறேன்? ඇයි මේ මා ඔබට නැවත නැවත කියන්නේ? இதுதான் கர்த்தருடைய இருதயமாய் இருக்கு. මේ තමයි ස්වාමින් වහන්සේගේ හදවතේ ස්වභාවය. கர்த்தர் பரலோகத்தின் கவனம் முதலாவது இந்த திட்டத்தை நோக்கி தான் இருக்கிறது. ස්වර්ගයේ අරමුණ ස්වර්ගයේ ඒ දෘෂ්ටිය ප්‍රථමයෙන් මේ සැලැස්ම කෙරෙහි තමයි සඳහන්ව තිබෙන්නේ. இதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், மனதுருக்கம் மிக தேவையான. මේක දෙවියන් වහන්සේ කියන සිත උණුවීම ඉතාමත් වැදගත්. மனதுருக்கம் தேவையான. සිත උණුවීම අවශ්‍යයි. அறுவடை என்று சொன்னால் ගොයම කියලා කියන විට அதாவது எப்பொழுதுமே அதை அறுவடையின் காலம் என்று சொன்னால் අස්වැන්න ගොයම නෙලා ගන්න කාලය කියලා කියන විට அறுவடை காலத்தில் நாம் காத்திருப்பதல்ல, ඒ ගොයම් කාලේදී අපි බලා සිටනව නොවේ. அறுவடையின் காலத்திலே நாம் அறுக்கத்தான் போவோம். ගොයමේ කාලේදී අපි ගොයම් නෙලා ගන්නට තමයි යන්නේ. எந்த மனுஷனை கர்த்தரை அறியாத எந்த மனுஷனும் ස්වාමීන් වහන්සේ නොදන්න කිසිම මිනිහෙක් அவன் விதை அல்ல, ඔවුන් බීජයක් නොව, அவன் வளர்கிற கனி அல்ல. ඔව් වර්ධනය වෙන ඵලයක් නොව, வேதம் சொல்வது அவன் எப்பொழுதும் அறுவடைக்கு அதாவது அறுவடை செய்கிற நிலைமையிலே அவன் காணப்படுகிறான். දේ වචනේ පවසන අස්වැන්න සඳහා වන ගොයම කියලා. அப்படின்றால் நாம் பார்க்கிற எல்லா மனுஷர்களும், එසේනම් අපි බලන සෑම මිනිහෙක්ම நாம் சந்திக்கிற அன்றைக்கு, අපි හම්බ වන ඒ දවසේදී, நாம் பார்க்கிற அந்த අපි நேரத்தில் ඔවුන් සම්මුඛ වෙන ඒ වේලාවේදී அவர்கள் ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வரப்படலாம். ඔවුන් දේව රාජ්‍ය තුලට ගෙනෙනු ලැබෙන්නට ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමු. அதனாலே நாம் பார்க்கிற எல்லா மனுஷர்களும் ඒ නිසා අපි බලන සෑම මිනිහෙක්ම அறுவடைக்கு நாம் எவ்வளவு வாஞ்சையா இருப்போமோ අස්වැන්නට කෙසේ අපි
පිපාසයෙන් සිටිනවාද அதே போல அவர்கள் அறுக்கப்படுவதற்கு ඒ ஆயத்தமாயிருப்பார்கள். වගේම ඔවුන් නෙලා ගනු ලැබෙන්නට සූදානම්ෙන් සිටිනවා ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු அதனால இது அறுவடையின் அதாவது நிலத்தின் பிரச்சனை அல்ல. මේ ඒ පොළවේ නැත්නම් බිමේ ප්‍රශ්නයක් නොව அறுவடை செய்ய போகிறவர்கள் ஒரு நாளும் வந்து சொல்ல மாட்டாங்க அறுக்க கஷ்டமா இருக்கிறது. අස්වැන්න නෙලා ගන්න යන අය කවදාකවත් ඇවිත් කියන්නේ අස්වැන්න නෙලා ගන්න අපහසුයි කියලා. அது வந்து அதாவது அந்த வயலின் பிரச்சனை அல்ல. ඒක ඇවිල්ලා ඒ ගොයම් ඒ කෙතේ ප්‍රශ්නයක් නෙමෙයි. மிக முக்கியம் வேலைக்காரர்களின் பயிற்சி தான் இதற்கு காரணம். ඊටමත් වැදගත් ගොවියන්ගේ පුහුණුව තමයි මේට හේතුව. நம் தேவன் நமக்கு தந்திருக்கிறதான இந்த ரட்சிப்பின் வேலையிலே நாம் வேகம் குறைந்து போனால் අපේ දෙවියන් වහන්සේ අපට ලබා දී තිබෙන මේ ගැලවීමේ කාර්යය අපගේ වේගය අඩුව ගියහොත් அது நிலத்தின் காரணம் அல்ல. එය බිමේ නැත්නම් පොළවේ ප්‍රශ්නයක් නොව அது வயலின் காரணம் அல்ல. ඒක කෙතේ නැත්නම් කුඹරේ ප්‍රශ්නයක් නොව வேலைக்காரர் வேதம் சொல்கிறது சிக்கிள் என்றால் ஆங்கிலத்தில் சிக்கிள் என்று சொன்னால் அருவாளை பயன்படுத்துகிற விதம் அவர்களுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கப்படவில்லை. ඉංග්‍රීසි භාෂාවෙන් සඳහන් වෙනවා දෑකැත්ත භාවිතා කරන ආකාරය තවම ඌට පුහුණු වීම ලැබී නැහැ කියලා. அதனால யாரை நாம் பார்த்தாலும் අපි කාදිහා බැලුවත් வேதம் சொல்லுகிறது ඒ වචනේ පවසනවා அவர்கள் அறுவடையாய் இருக்கிறார். ඔවුන් ගොයම නැත්නම් අස්වැන්න වන්නේය. அவர்கள் அறுவடையாய் இருக்கிறார். ඔවුන් අස්වැන්න වන්නේය. இங்கே பயன்படுத்தப்படுகிற அனுப்பப்பட வேண்டும் என்கிறதான இந்த வார்த்தை මෙතන භාවිතා කරනු ලැබෙන යවනු ලැබෙන්න ඕනේ කියන වචනය. இதுதான் எங்களுடைய பிரதான ஜெபம். මේක තමයි අපගේ ප්‍රධාන යාඥාව. அனுப்பப்படுவதற்கு முதலாவது அவன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். යවනු ලැබෙන්න ප්‍රථමයෙන් උන් සොයා ගන්නු ලැබෙන්න அவனுக்கு ඕනේ. பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். ඌට පුහුණු ලබා දෙන්න ඕනේ. அவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட ඌට வேண்டும். ආලේපය දෙනු ලැබෙන්න ඕනේ. அவன் அதற்காய் நியமிக்கப்பட வேண்டும். ඔව් ඒ සඳහා නියම කරනු ලැබෙන්න ඕනේ. இந்த நாளுமே அனுப்பப்பட வேண்டும் என்கிற வார்த்தைக்குள்ள அடங்கி මේ හතරම යවනු ලැබෙන්න ඕනේ කියන ඒ වචනය තුල සඳහන් වෙනවා. 2 பேதுரு 3வது அதிகாரம் අපි 2 පේස 3 වන පරිච්ඡේදයේ 9வது வசனம். 9 වන පදය. இந்த வார்த்தையும் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. මේ වචනය දෙවියන් වහන්සේගේ හදවත අපට එළිදරව් කරනවා. தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. දෙවියන් වහන්සේගේ හදවත අපට එළිදරව් කරනවා. வாசிப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 පේත්‍රස් 3 වන පරිච්ඡේදයේ 9 වන පදය. இருக்கா? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். சரி, இப்ப கவனிங்க. கர்த்தருடைய வருகைக்கான தாமதமும் என்ன? දැන් ඔබ අවධානය යොමු කරන ස්වාමීන් වහන්සේගේ ඊම සඳහා වන ප්‍රමාදය ඇයි? கர்த்தருடைய வருகைக்கான தாமதத்தை இங்கே பேதுரு விளங்கப்படுத்தும் பொழுது ස්වාමීන් වහන්සේගේ ඊමට සඳහා වන ප්‍රමාදය මෙතන පේත්‍රස් පැහැදිලි කරන විට கர்த்தருடைய விருப்பத்தை சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත පවසනවා. இப்ப மீண்டும் வாசிப்போம். අපි නැවත කියවමු. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் කිසිවෙක් විනාශ වෙනවාට இதுதான் யோவான் 3லும் நாம் வாசித்தோம். මේ තමයි යොහන් 3 අපි කියුවේ. அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. විනාශ ව යාම උන්වහන්සේගේ කැමැත්ත නොව. செத்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. මිය යාම මරණයට පත් වීම උන්වහන්සේගේ කැමැත්ත නොව. நரகத்திற்கு போவது அவருடைய விருப்பம் அல்ல. නිරයට යාම උන්වහන්සේගේ කැමැත්ත නොව. ஒருவர் கூடி கெட்டு போகாமல். කිසිවෙකුත්වත් විනාශ නොවන පිණිස. சற்று யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய விருப்பத்தை. ඔබ අවධානය යොමු කර බලන්න ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. ஒரு சிலரை அல்ல, සමහරු පමණක් නොව. ஆனால் ஒருவரும் கெட்டு போகாமல். කිසිවෙක් විනාශ නොවන පිණිස. தொடர்ந்து வாசிப்போம். විදිකට කියවමු. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி සියලු දෙනා පසුතැවිලි වනවාට කැමැතිව நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. இப்ப கர்த்தருடைய பொறுமைக்கான காரணமும் දැන් கொடுக்கப்படுகிறது. ස්වාමීන් වහන්සේගේ ඉවසීම සඳහා වන හේතුවත් ඔබට ලබා දෙනවා. கர்த்தர் உங்களோடு பொறுமையா இருப்பதற்கான காரணம், பிரதான காரணம் இதுதான். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග ඉවසීමෙන් ඉන්නට ප්‍රධාන හේතුව මේ තමයි. உங்கள் மூலமாக யாரும் கெட்டு போகாமல் இருக்கிற அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்படி. ඔබ කරන කොටගෙන කවුරුත් විනාශව නොයන සේවය ඔබ කරන පිණිස. இது கர்த்தருடைய விருப்பம். මේ ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லி இந்த திட்டத்தை அறியாமல் நாம் நடக்க முடியாது. ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා මේ කැමැත්ත මේ සැලැස්ම දන්නේ නැතුව අපිට ජීවත් වෙන්නට බෑ. கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன், கர்த்தருக்காக வாழுவேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷன் මා ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා, ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරනවා, ස්වාමීන් වහන්සේ උසස් ජීවත් වෙනවා කියලා කියන සෑම මිනිසෙක්ම கர்த்தருடைய பல விருப்பங்களிலே ස්වාමීන් වහන්සේගේ බොහෝ ආකාර කැමැති දේවල් நீ වලින් முதலாவது நிறைவேற்ற வேண்டியது இதுதான் அவருடைய ප්‍රථමයෙන් ඔබ ඉෂ්ට කළ යුත්තේ මේ කැමැත්තයි. கர்த்தர் யாரை
யாரின் மேலே களி கூறுவார்? ස්වාමීන් වහන්සේ කවුරු කෙරේද ප්‍රීති ഘോഷා පවත්වන්නේ? இந்த திட்டத்தை அவனுடைய வாழ்க்கைக்கு பிரதானமாய் மாற்றிக்கொள்ளுங்க. මේ සැලැස්ම තමන්ගේ ජීවිතේ ප්‍රධාන සැලැස්මක් කොට ගන්න පුද්ගලයා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. அதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? පේත්‍රස් දෙවියන් වහන්සේ දිහා බලලා ඇසු ප්‍රශ්නය කුමක්ද? நீ என்னை நேசிப்பாயா? ඔබ මට ප්‍රේම කරනවාද? ஞாபகம் இருக்கிறது, அவனை மீண்டும் கட்டும் பொழுது ඔව් නැවත ගොඩනගන විට ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிப்பாயா? දෙවියන් වහන්සේ නැවත අසන ඔබ මට ප්‍රේම කරනවාද? பேதுரு ஆம் என்று சொல்லுகிறார். පේත්‍රස් ඔව් කියලා කියනවා. முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வேலை என்ன? ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ පවසන කාර්ය කුමක්ද? என் ஆடுகளை நீ மேய்ப்பாயா? මාගේ එඬේ මාගේ බැටළුවන් ඔබ බලා ගන්න. மத்தேயு 9 சொல்லுகிறார், இங்கே கெட்டு போகிறவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இருக்கிறார். මතෙව් 9 පවසන මෙතන විනාශය යන්නන් එඬේරුවන් නැති බැටළුවන් මෙන්ය කියලා. இது கர்த்தருடைய இருதய துடிப்பு. මේ ස්වාමින් වහන්සේගේ හද ගැස්මයි. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. இது கர்த்தருடைய விருப்பம். මේ ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அனைவரும், ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරමි කියලා පවසන හැමෝම, யார் சரி வந்து உங்களுடைய திட்டம் என்ன, வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? කවුරු හරි ඇවිත් ස්වාමීන් වහන්සේ ඔබගේ ජීවිතේ තබා තියෙන සැලැස්ම කැමැත්ත කුමක්ද? இதுதான் திட்டம். මේක තමයි කැමැත්ත. அழிந்து போகிற ஒருவனை நான் பிடித்து இழுக்கிறேன். විනාශ වෙන එක්කෙනෙක්ව මං ඇද ගන්නට ඕනේ. அழிந்து போகிற யாராவது ஒருவனை நான் எடுத்துறேன். විනාශ වෙන කවුරු හරි කෙනෙක්ව මං ඇද ගන්නට ඕනේ. இதுதான் கர்த்தருடைய திட்டம். මේක තමයි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. கர்த்தரை நேசிக்கிறேன் என்று நாம் பாடலாம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා අපිට ගායනා කරන්න கர்த்தரை පුළුවන්. நேசிக்கிறேன் என்று நானும் பிரசங்கம் பண்ணலாம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා මට දේශනා කරන්න පුළුවන්. கர்த்தரை நேசிக்கிறேன் என்று ஊழியத்திற்குள்ளே வரலாம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා සේවය තුළට එන්නට පුළුවන්. ஆனா பரலோகம் எதிர்பார்க்கிற அடையாளம் என்ன? ස්වර්ගයේ බලාපොරොත්තු වෙන අඩයාලම නැත්නම් සලකුණ කුමක්ද? அவரை நேசிக்கிற ஒவ்வொருவரும் උන්වහන්සේට ප්‍රේම කරන සෑම දිනම அவருடைய இருதய துடிப்பை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ හද ගැස්ම ඉෂ්ට කරන අය විය යුතුයි. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියමු. அதனால இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அனைவரும் ඒ නිසා இதற்கு பங்காளி. අද මෙතන අසුන්ගෙන සිටින ඔබ සියලු දෙනාම මීට කොටස්කාරයන්. இன்றைக்கு சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன? අද සභාවේ තියෙන ප්‍රශ්නය කුමක්ද? வேலைக்காரர்கள் தாங்கள் வேலைக்காரர்கள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். වැඩකාරයන් Taman වැඩකාරයන් නොවේ කියලා හිතාගෙන ඉන්නවා. இன்றைக்கு இந்த வயல்ல இறங்க வேண்டியவர்கள் தாங்கள் இறங்க முடியாது என்று நினைத்து අද கொண்டிருக்கிறார்கள். මේ කුඹරට බහින්නට ඕනේ අය Taman බසින්නට අවශ්‍ය නැහැ කියලා සිතාගෙන இந்த ඉන්නවා. வயல்ல வேலை செய்ய வேண்டியவர்கள் தங்கள் விருப்பம் இல்லாமல் அதன் அருகிலே நிற்கிறார்கள். මේ කුඹරේ වැඩ කරන්න ඕන අය Tamanගේ කැමැත්ත නැතුව ඒ වටා සිටගෙන ඉන්නවා. நாம் சில நேரத்துல மிக சிறப்பான சுவிசேஷகர்களை பார்க்கும் பொழுது, අපි සමහර විට තම සුවිශේෂ සුභාරංචි දේවසේවකයන් බලන විට, ஆயிரங்களை சேர்க்கிறவர்களை பார்க்கும் பொழுது, දහස් ගණන් දසදහස් ගණන් එකතු කරගෙන අය බලන ஓ විට கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේට ස්තුති ஓ කරනවා. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்காக நன்றி. ආලේප කරනු ලැබූ දේවසේවකයෝ ස්තුතියි. ஆனால் அது பத்தாது, නමුත් ඒක මදි. அது போதாது. ඒක මදි. அவருக்காக ஜெபிப்பது இந்த வேலையை நிறைவேற்றாது. ඔවුන් සා යාඥා කිරීම මේ කාර්යය ඉටු කිරීමක්. உலகத்திலேயே ரெண்டு பில்லி கிரஹாம் இருந்தால், ලෝකයේ බිලිග්‍රෑම්ලා දෙදෙනෙක් සිටියහොත් அதாவது நாம் காத்திருக்க வேண்டும். එසේනම් අපි බලා සිටින්න ඕනේ. ஒரு மனுஷன் එක් මිනිසෙක් ஒரு crusade ආයத்தம் பண்ணி එක ක්‍රුසේඩ් එකක් සූදානම් කර ஒரு பிரசங்கத்திலே එක දේශනාවකින් அவனால் ஆயிரங்களை கொண்டு வர முடியும். ඌට දහස් ගණන් ගෙනෙන්න පුළුවන්. அப்படி நாம் செயல்படுகிறபடினாலதான் එසේ අපි ක්‍රියා කරන නිසා තමයි ஊழியக்காரர்கள் தங்களுடைய பொறுப்பை விட்டு සේවකයන් තමන්ගේ වගකීමෙන් ඉවත්ව அதிகமான பொறுப்பை ஏற்றிக்கொண்டு බොහෝ වගකීම් දරාගෙන சிலர் செத்து போயிருக்கிறார்கள். සමහරු මිය ගොස් සිටිනවා. இந்த ஊழியம் மிக மிக கடினமானது. මේ සේවය ඉතාමත් අපහසුයි. பிசாசு அதை சாதாரணமாய் விடுகிறவன் அல்ல. යක්ෂයක සාමාන්‍ය අත්හරින කෙනෙක් නොව ஒருவன் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வாழ்நாள் எல்லாம் செய்தால், 10 දෙනෙක් කරන්න ඕන වැඩ ඔබ පමණක් ඔබගේ නිවසේ ඔබගේ ජීවිතේ මුළුල්ලේම ඔබ කළහොත් 80 வயது வரைக்கும் வாழ வேண்டியவர்கள் 30 35 40 வயதிலே நீங்கள் இறந்து போவீர்கள். අවුරුදු 80 වෙනකන් ජීවත් වෙන්නට ඕන ඔබ අවුරුදු 30 40 දී මිය යාවි. ஆனா இன்றைக்கு தேவ ராஜ்யம் இப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. නමුත් අද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මෙසේ තමයි ව්‍යුහයට පත් වෙන්නේ. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வேலைக்காரர்கள். දෙවියන් වහන්සේ පවසන ඔබ සියලු දෙනාම වැඩකාරයන්. ஆனால் நாம் சொல்கிறோம், இல்ல ஆண்டவரே, நீர் ஒரு 10 பேரை அபிஷேகித்திருக்கிறீர். නමුත් දෙවියන් අපි කියන ස්වාමීන් ඔබ නෑ 10 දෙනෙක්ව ආලේප කරන්න. அந்த உன்னதமான ஊழியக்காரர்களுக்காக நன்றி. ඒ උතුම් දේවසේවකයන් උසස් ස්තුතියි. ஆனால் சீஷராய் கொண்டு வரப்படுகிற அனைவரையும் பார்த்து தான் சொல்லுகிறார், නමුත් ගෝලයන් ලෙස ගෙනෙන ලැබ හැමෝම දිහා බලලා තමයි උන්වහන්සේ කියන්නේ. அறுவடை மிகுதி, අස් වෙන්න ඉතිරිව තිබේ. வேலைக்காரர்கள் கொஞ்சம். අස් වෙන්න බොහෝය නමුත් ගොයම් කපන්න නම් ස්වල්පය. முதலாவது இந்த சபையிலே இந்த வடிவம் மாற்றப்பட வேண்டும். ප්‍රථමයෙන් මේ සභාවේ මේ ව්‍යුහයේ විලාසය වෙනස් විය இந்த යුතුයි. வடிவம் மாற்றப்பட வேண்டும். මේ ව්‍යුහය වෙනස් විය යුතුයි.
உபதேசிக்கிறது ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பா இருக்கலாம். උගන්වන දේ එක් දේව සේවකයෙක්ගේ වගකීමක් වන්නට පුළුවන්. ஆனால் சுவிசேஷம் எல்லாருடைய கடமை. නමුත් සුභාරංචි ඔබ සියලු දෙනාගේම වගකීමයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමේන් කියමු. இது கர்த்தருடைய விருப்பம். මේ ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த திட்டத்தை புரிந்து கொண்டால் தான் உங்கள் திட்டம் வேலை ඔබ செய்யும். කවුරු වුණත් ඔබ මේ කැමැත්ත සැලැස්ම තේරුම් ගත්තොත් තමයි ඔබගේ සැලැස්ම ක්‍රියා කරන්නේ. அதனால இன்றைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிப்பது நல்லது. ඒ නිසා අද ඔබ ආලේප කරනු ලැබූ දේව සේවකයන් උසා යාඥා කිරීම ஆனால் යහපත. ஜெபிக்கும் பொழுது மறந்து விட வேண்டாம். ඔබ යාඥා කරද්දී අමතක කරන්න එපා. அவர்கள் ஆயிரங்களுக்கு செய்கிற வேலையை கர்த்தர் 10 பேருக்காய் உங்களை நியமித்திருப்பார். ඔවුන් දහසකට කරන දේ 10 දෙනෙකු උසා ස්වාමීන් වහන්සේ ඔබව නියම කර තිබෙනවා. இன்றைக்கு விசுவாசி அதிகமான நேரத்துல අද ඇදලිවන්තයා බොහෝ වෙලාවකදී மிகவும் தேவை உள்ளவனாய் மாறிட்டான். බොහෝ අවශ්‍යතාවයන් තිබෙන කෙනෙක් ලෙස පත් நான் වුණා. கர்த்தரிடத்துல வருவேன், මා ස්වාමීන් වහන්සේ ළඟට එනවා. அவருடைய விருப்பமெல்லாம் எனக்கு தேவையில்லை, උන්වහන්සේගේ කැමැත්ත මට අවශ්‍ය නැහැ. அவருடைய சித்தமெல்லாம் இருக்கட்டும், උන්වහන්සේගේ කැමැත්ත පැත්තක තිබුණාද? இது என்னுடைய விருப்பம், මේක මගේ කැමැත්ත. இதை நான் கேட்டிருக்கிறேன், මේක මං අහලා තියෙනවා. இதை எனக்கு அவர் தரல. මේක උන්වහන්සේ මට දුන්නේ නැහැ. அதனால அவரை குறித்து உபதேசிக்கிற ஊழியக்காரன் தான் அந்த கோபத்தை உள்வாங்கிக் கொள்ள ඒ வேண்டும். නිසා උන්වහන්සේ ගැන උගන්වන දේව සේවකයා තමයි ඒ උදහස ලබා ගත යුත්තේ. அவருடைய திட்டம் எனக்கு தெரியாது, ඔහුගේ කැමැත්ත මන් දන්නේ නැහැ. அவருடைய நோக்கம் எனக்கு தெரியாது, ඔහුගේ අරමුණ මන් දන්නේ නැහැ. எனக்கு இது வேண்டும், මේක මට අවශ්‍යයි. எனக்கு இது මේක நடந்திருக்கணும், මට වෙන්නට ඕනේ. எனக்கு இது செய்திருக்கணும், මේක මට කරලා ஆனா තියෙන්න அவர் ඕනේ. செய்யல. නමුත් උන්වහන්සේ කළේ නැහැ. அதனால அந்த கோபத்தை எல்லாம் நான் யார் மேல ඒ கொட்டுவேன்? නිසා ඒ උදහස සියල්ල මං කාවෙතද පෙන්වන්නේ? அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஊழியக்காரன் மேல. උන්වහන්සේ ගැන කතා කරන දේව සේවකයා වෙත தேவையுள்ளவனாய் விசுவாசி மாறிட்டான். අවශ්‍යතාව ඇති අයෙක් ලෙස ඇදලිවන්තයා වෙනස් වුණා. ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும் දෙවියන් වහන්සේ මට මේ කරන්නට ඕනේ. இல்ல, නැහැ. ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ ඒ සඳහා අපව කැඳෙව්වේ නැහැ. அப்படி நினைத்திருந்தால் එසේ ඔබ සිතාගෙන සිටිනවා இந்த නම් காலை நேரம் ஆவியானவர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்த. මේ උදෑසන කාලයේදී ආත්මයන් වහන්සේ ඔබට මේ ඔබට පැහැදිලි කරන සේක්වා. கர்த்தருடைய பிரதான விருப்பத்தை நான் பேசுகிறேன். ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රමුඛ කැමැත්තම ඔබ සමග කතා කරන්නේ. நீங்கள் வாழ்வதற்கான காரணம் ඔබ என்ன? ජීවත් වෙන්නට හේතුව කුමක්ද? வாசிங்க சங்கீதம் 118. අපි කියමු ගීතාවලිය 118. சங்கீதம் 118 17வது வசனம். ගීතාවලිය 118 17 වෙනි எல்லாரும் පදය. திருப்பி கொண்டால் எல்லாரும் இதை சேர்ந்து අපි வாசிக்கலாம். හැමෝම පෙරලාගෙන එකතුව කියමු. மரண படுக்கையிலே ஜெபம் பண்ணும் பொழுது, මරණ මිටියාවත යාඥා කරන විට, வியாதிக்காய் ஜெபம் பண்ணும் பொழுது, රෝගී උදෙසා යාඥා කරන විට, பிள்ளை பிறப்பதற்காய் ஜெபம் பண்ணும் பொழுது, දරුවන් උදෙසා යාඥා කරන විට, அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் ஜெபம் பண்ணும் பொழுது, බලයලත් අයගේ දෙනෙත් තුල අධික දයාව ලැබෙන පිණිස යාඥා කරන தேவன் විට, ஏன் உங்களை வாழ வைக்கிறார்? දෙවියන් වහන්සේ ඇයි ඔබව ජීවත් කරවන්නේ? சங்கீதம் 118 ගීතාවලිය 118 வாசிங்க 17வது வசனம். අපි කියමු 17. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் 17வது கேட்போம். வசனம் 1 2 3. I will not die, instead I will live to tell what the Lord has done. தமிழ்ல வாசிங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து நான் சாவாமல் பிழைத்திருந்து. கர்த்தருடைய செய்கைகளை இப்ப விவரிப்பேன். கவனிங்க, நீங்கள் சாகாமல் நீங்கள் சாக இருக்கிற நேரத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை மீட்பதற்கான காரணம் இதுதான். දැන් බලන්න ඔබ නොනැසි ඔබ මරණය සිටින වෙලාවේදී ස්වාමීන් වහන්සේ ඔබ මුදවා ගන්නට හේතුව අරමුණ මේ තමයි. ஓ வெள்ளம் போல சத்துரு வந்த ஆவியானவர் கொடி ஏன் நிப்பாட்டுகிறார்? இதுதான். සතුරා ඔබ වටා එන විට ආත්මයන් වහන්සේ ඇයි ඔබගේ ජයකොන්ති ඔසවන්නේ මේ සඳහා? என் எதிரிகளை என்னை வஞ்சிக்கும் பொழுது வரும் பொழுதெல்லாம் என்னை தேவன் பாதுகாக்க வேண்டும். ஏன்? இதுதான் காரணம். මාගේ එදිරිකාරයන් මාව වංචා කරන්නට එන විට ඇයි දෙවියන් වහන්සේ මාව ආරක්ෂා කරන්නේ? මේ තමයි හේතුව. சாவாமல் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் தேவன் கொடுக்கிறார் என்றால் නොනැසි එක් මිනිසෙකුට දෙවියන් වහන්සේ ජීවනය දෙනවා නම් இதுதான் நோக்கம். මේ තමයි අරමුණ. இதுதான் நோக்கம். මේ තමයි අරමුණ. அது என்ன? ඒ කුමක්ද? கர்த்தருடைய செய்கைகளை ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියා. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? අපි හැමෝම එකතු சொல்லுங்க, கர்த்தருடைய செய்கைகளை ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියා என் வாய் சொல்லட்டும். මාගේ මුඛය කියන ஒரு සේක්වා. ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියමු. இதுதான் கர்த்தர் வாழ வைக்கிறார். මේ තමයි ස්වාමීන් වහන්සේ මේ සඳහා තමයි ජීවත් කරවන්නේ. காரணம் இப்ப பாருங்க, கர்த்தருக்கு 10 பேர்லே ஒருவனை தப்ப வேண்டும் என்றால், ஒருவனை தப்புவிக்க வேண்டும் என்றால், බලන්න 10 දෙනෙක්ගෙන් එක්කෙනෙක්ව මුදවා ගන්නට ඕනේ නම් யார் கர்த்தர் யாரை தெரிந்தெடுக்கிறார் ස්වාමීන් වහන්සේ தெரியுமா? කාවද තෝරාගන්නේ කියලා බලන්න. யாரை தேவன் தெரிந்தெடுக்கிறார்? කාවද දෙවියන් වහන්සේ තෝරාගන්නේ? நான் அவனை வாழ வைக்கும் பொழுது මම ඔහුව ජීවත් කරවන විට என்னை குறித்து உபதேசம் பண்ணுகிறவன், என்னை குறித்து பேசுகிறவனை நான் முதலாவது வாழ வைக்கிறேன். මා ගැන උගන්වන්න මා ගැන කතා කරන්න මම ප්‍රථමයෙන් ජීවනය கர்த்தர் කරන්නේ. அநீதியான தேவன் அல்ல. ස්වාමීන් වහන්සේ අධර්මිෂ්ඨකමේ දෙවි කෙනෙක් නොව. ஆனால் அவருடைய விருப்பங்களில் மிக முக்கியமான விருப்பங்கள் இருக்கிறது. නමුත් උන්වහන්සේගේ කැමැත්ත ඉතාමත් වැදගත් කැමැත්තක් තියෙනවා. அது என்ன? ඒ කුමක්ද? நம்மை வாழ வைப்பதற்கு காரணம் අපව ජීවත් කරවීමට හේතුව மீண்டும் மத்தேயு 28 නැවත මතෙව් 28 ஜாதிகளுக்கு நீ சீஷனாய்
சீஷர்களை உருவாக்க வேண்டும் ஜாதிகளுக்குள்ள. ජාතීන් අතරේ නුඹ ගෝලයන් ඇති කළ යුතුයි. ஆமென். ආමේන්. சில நேரத்துல நாம கோபப்படுகிறோம், සමහර විට අපි කෝපයටපත් நாம වෙනවා. பயப்படுகிறோம். අපි බයටපත් ஐயோ වෙනවා. நாம் வாழ வேண்டிய வயசுக்கு ஐயா நாங்க என்னது நமக்கு வாழ வேண்டிய காலத்துக்கு முன்பதாக நாம் மரித்து போயிடுவோமா? අයියෝ අපි ජීවත් වෙන්න ඕන කාලෙට කලින් අපි මිය යනවනේ කියලා. இந்த இடத்துல எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு, මෙතන හැමෝටම මරණ බය තියෙනවා. வித்தியாசமான விதங்களிலே. විවිධාකාරවලදී. சிலர் சொல்லுவாங்க எனக்கு உயரத்துக்கு பயம். සමහරු කියනවා මට උසට බයයි. ஆனால் உயரத்துக்கு ஏன் பயம்? ඇයි උසට බය? உயரத்துல இருந்து கீழே விழுந்தா උසේ නම් බිමට වැටුණොත් ஏதாவது எனக்கு நடந்துரும், මට මොන හරි වෙයි. என்னுடைய ஜீவன் இல்லாம போயிடும். මගේ ජීවනය නැති වෙයි. எல்லாத்துக்கும் பயம். හැම දෙයකටම බයයි. அந்த எல்லா பயம் எதிலே அதாவது கடைசியா முடிகிறது தெரியுமா? ඒ හැම බයක්ම මොකෙන්ද අවසානයේදී ඉවර වෙන්නේ? மரண பயத்தில். මරණ බයෙන්. ஆனா மரணத்தை குறித்து இவ்வளவு பயப்படுகிற நாங்க, මරණය ගැන මෙතරම් බයටපත් වුණ අප கர்த்தர் சொல்கிறார் மரணத்தை நான் ஜெயித்திருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ කියනවා මා මරණය ජයගත්තෙමි. ஆனா வாழ வைக்கும் பொழுது නමුත් ජීවත් කරවන විට அதன் காரணம் என்ன? ඒ කාරණේ හේතුව කුමක්ද? அவருடைய செய்கைகளை நான் சொல்ல வேண்டும். උන්වහන්සේගේ ක්‍රියා මා ප්‍රකාශ කරන පිණිස. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. அதனால பல விதமான போராட்டத்திலே கர்த்தர் ஜீவனை உங்களுக்கு திருப்பி இருந்தார், බොහෝ ආකාර පොරබැඳීම්වලදී ස්වාමීන් වහන්සේ ජීවනය ඔබට ලබා දී சாக සිටිනවා නම් வேண்டிய நீங்கள் இப்பொழுது ஜீவனோடு இருப்பீர்கள் என்றார். මැරෙන්න ඕන ඔබ දැන් ජීවතුන් අතර ජීවනයෙන් සිටිනවා නම් கொலை செய்யப்பட வேண்டிய நீங்கள் இப்பொழுது வாழுகிறீர்கள் என்றார். මරණු ලැබෙන්න ඕන ඔබ අද ජීවත් වෙනවා නම් வியாதியிலிருந்து சுகம் பெற இன்னும் இருக்கிறவர்கள் රෝගයෙන් තවම සුවය ලබා ගන්නට සිටින අය புரிந்து கொள்ளுங்கள், ஜீவன் சுகம் பலன் அபிஷேகம் இது எல்லாத்திற்குமான காரணம் තේරුම් ගන්න ජීවනයේ සුවය බලය ආලේපය මේ සියල්ල සඳහා හේතුව கர்த்தருடைய விருப்பம் நிறைவேற. ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට වීම. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියමු. நீங்கள் எழும்பின பின்பதாக நீங்கள் யார் என்பதை ඔබ காட்டுவதற்கல்ல, නැගිටිනායින් පසුව ඔබ කවුද කියලා පෙන්වන දේ පිණිස නොව கர்த்தர் சொல்றார் மீண்டும் நீ வயலுக்கு போக வேண்டும். ස්වාමීන් වහන්සේ කියනවා නැවත ඔබ කුඹරට කෙතට පිටත් நீ යන්න. மீண்டும் வயலுக்கு போக ඔබ வேண்டும். නැවත කුඹරට යන්නට ඕනේ. ஒருவனை பிடித்து இழுக்க வேண்டும். යමෙක්ව ඇද ගන්නට ඕනේ. ஒருவனை ராஜ்யத்திற்குள்ளே பிடித்து இழுக்க යමෙක්ව வேண்டும். රාජ්‍ය තුලට ඇද ගන්නට ඕනේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. நம்முடைய வேலை தலங்களிலே අපගේ රැකියා ස්ථානවල சில நேரத்துல ஒரு கம்பெனி லாஸ் ஆகுனா, සමහර අවස්ථාවල අපගේ ඒ කම්පැනි එක ලොස් වුණාම අලාපයටපත් වුණාම 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல දහසක් පමණ රැකියා කරන ස්ථානයේ அவர்களுக்கு 300 பேருக்கு தான் சம்பளம் கொடுக்கலாம்னு උන්ට சொன்னா 300කට පමණයි දැන් පඩි දෙන්නට පුළුවන් කියලා කියනවා. 700 பேர் அவங்க விலக்கிறாங்க. 700 කවුන් අයින් කළා දාන්නට ඕනේ. சில இடத்துல கோவிடுக்கு பின்பதாக அநேகர் விலக்கப்பட்டார். සමහරට කොවිඩ් වලින් පසුව බොහෝ දෙනෙක් රැකියාවෙන් ඉවත් කරනු ලැබුවා. ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சாதாரண பூமியில இருக்கிற ஒரு මේ ஆர்கனைசேஷன் පොළවේ තිබෙන සාමාන්‍ය සංවිධානයක් விலக்கும் பொழுது ඉවත් කරන විට எதை முதலாவது பார்க்கிறது? කුමක්ද ප්‍රථමයෙන් බලන්නේ? எதை பார்க்கிறது என்று කුමක්ද நினைக்கிறீங்க? ප්‍රථමයෙන් බලන්නේ? நீங்க சில நேரத்துல அந்த விலக்குகிற அந்த ப்ராசஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க. ඔබ සමහර විට ඒ ඉවත් කිරීමේ ක්‍රියාවලියට ඔබ ඇතුළත් වෙලා ඇති. ஒரு எஜமான் එක් ස්වාමියෙක් அவனுடைய வேலைக்காரர்களை விலக்கும் பொழுது ඔහුගේ වැඩකාරයන්ව ඉවත් කරන විට யாரை விலக்குவான்? කාවද ඉවත් කරන්නේ? உற்சாகம் உள்ளவனை விலக்குவானா? උනන්දුවක් තියන අය ප්‍රබෝධනින් අය ඉවත් කරනවාද? அதிகமாய் வேலை செய்கிறவனை விலக்குவானா? වැඩියෙන් වැඩ කරන අය ඉවත් කරනවද? யாரை விலக்குவான்? කාවද ඉවත් කරන්නේ? சும்மா சுத்திட்டு இருக்க නිකන් කැරකිගෙන ඉන්න අය. அவனை வைக்கிறது கம்பெனிக்கு ஒரு பாரம். ඔහුව තියෙන එක කම්පැනි එකට බරක්. அவன் வச்சுப்பான், இதுதான் சரியான நேரம் இவனை விலக்கிறான். හරිම වෙලාවදී මොව අයින් කරන්න ඕනේ. தேவ ராஜ்யத்திலும் இவர்களுக்கு தான் முன்னிடம் கொடுக்கப்படும். දේව රාජ්‍යයේත් මොවුන්ට තමයි මුල් තැන ලබා දෙන්නේ. வயல்லே அறுக்க தெரிந்தவர்கள், කෙතේ අස්වැන්න ලබා ගන්නට නෙලා ගන්නට දන්නා අය. அறுவடை பிரச்சனை அல்ல, நிலம் பிரச்சனை அல்ல, අස්වැන්න හෝ පොළව ප්‍රශ්නයක් නොවේ. நமக்கு அறுப்பதற்கு பயிற்சி தேவை. අපට වෙලා ගැනීමට පුහුණුව අවශ්‍යයි. அதற்கு தான் இந்த காலை நேரத்துல முதலாவது எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய விருப்பம் இப்பொழுது இந்த தலையை நிரப்பணும். ඒ නිසා තමයි මේ උදෑසන කාලේදී ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත සඳහා අවශ්‍ය දේවල් මේ හිස පුරවන්නට ඕනේ. ஜெபத்தை கடந்த வாரத்துல நடந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி இப்ப வச்சாருன்னா, පසුගිය සතියේ සිදු වුණ හැම යාඥාවක් උන්වහන්සේ රෙකෝඩ් කරලා තිබුවා නම් எங்கள் தேவைகள் அது இருக்கலாம், அதை தேவன் சந்திக்கிறார். අපගේ අවශ්‍යතාවයන් තියෙනවා ඒ උන්වහන්සේ සපුරනවා. எங்கள் பிரச்சனைகள் அதை தேவன் தீர்க்கிறார். අපගේ ප්‍රශ්නයන් උන්වහන්සේ විසඳනවා. ஆனா பிரதானம் எது? නමුත් ප්‍රධාන දේ කුමක්ද? பிரதானம் எது? ප්‍රධාන දේ කුමක්ද? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. විනාශ වෙන ආත්මයන්ට එක් සැලැස්මක් තිබෙනවා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. கர்த்தருடைய கண்களிலே ස්වාමීන් நீங்கள் மிக விசேஷமா இருப்பதற்கு காரணம் என்ன? ස්වාමීන් වහන්සේගේ දිනේ තමයි ඔබ ඊටමත් විශේෂිත වන්නට හේතුව කුමක්ද? விசேஷமா இருப்பதற்கு காரணம் என்ன? විශේෂිත වන්නට හේතුව කුමක්ද? முதலாவது இயேசு உங்களை நேசித்தார். ප්‍රථමයෙන් යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. அவர் நேசித்தபடினால தான் அந்த பூமிக்கு வந்து மரித்தார். උන්වහන්සේ ප්‍රේම කරන නිසා තමයි මේ පොළොවට පැමිණ අප උදෙසා මැරුණේ. இதனால தான் நீங்கள் விசேஷமானவர். මේ නිසා තමයි ඔබ විශේෂිත වූ අය. ஆனா ராஜ்யத்திலே விசேஷமானவர்களை அளந்து பார்க்க இரண்டாவது மிக முக்கியமான காரியம் නමුත් රාජ්‍ය විශේෂිත වූ අයව මැන බලන්න ඉතාමත්
වැදගත් දෙවනි කාර්යය கர்த்தருடைய இந்த திட்டத்திற்கு யாரு மிக அதிகமாய் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய கண்களிலே மிக விசேஷமான. ස්වාමීන් වහන්සේගේ මේ කැමැත්ත මේ තුලට කී දෙනෙක් නම් බොහෝසෙන් ඇතුළත් කරනු ලැබෙන තැනට ඔවුන් ස්වාමීන් වහන්සේගේ ස්වාමී සුවිශේෂව සිටිනවා. எவ்வளவு தூரத்திற்கு உங்களை வணைந்து கொடுக்கிறீர்கள், කොතරම් දුරට ඔබව හඹන්නට ලබා දෙනවාද? எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை வியாபாரம் ஊழியம் காரியங்கள் எல்லாம் இந்த திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள், කොතරම් දුරට ඔබගේ රැකියාව ව්‍යාපාරයේ සේවය සියල්ලම මේ සැලැස්ම තුලට අනුගත කරනවාද? அவ்வளவு தூரத்திற்கு ඒ තරම් දුරට தேவன் உங்களை விசேஷமான மனுஷனாய் பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ විශේෂිත මනුෂ්‍යයන් ලෙස දකිනවා. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு முக்கியம். එනම් ඔබ අවශ්‍යයි උන්වහන්සේට. நீங்கள் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் இனி இறங்கி வருவதல்ல, උන්වහන්සේගේ කැමැත්ත සැලැස්ම ඉටු කරන උන්වහන්සේව බැහැලා එනවන ඔබ. அவர் உங்களை வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබව තබා තිබෙනවා. அதனால அறுவடை அல்ல ඒ பிரச்சனை, නිසා අස්වැන්න නෙමෙයි ප්‍රශ්නය, நிலம் அல்ல පොළව பிரச்சனை. නෙමෙයි ප්‍රශ්නය. பிரச்சனை என்ன? ප්‍රශ්නය කුමක්ද? அறுக்கிறவர்களுடைய இருதயம் சரியான இடத்திலே வைக்கப்படும். ගොවියාගේ හදවත හරියාකාර තැනේ තැබෙලා ලැබෙන්න ඕනේ. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பிரதான நோக்கம். මේක තමයි මාගේ ජීවිතයේ ප්‍රමුඛ අරමුණ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. கர்த்தர் இந்த காலை நேரத்திலே இருக்கிறதை வெளிக்கொண்டு வந்து தேவையானதை உள்ளே போட. ස්වාමීන් වහන්සේ මේ උදෑසන කාලේදී අනවශ්‍ය දේවල් එළියට අරගෙන අවශ්‍ය දේවල් ඇතුල් කරන සේක්වා. பவுலை போல நம் வாழ நம்மை சவாலிடும். පවුල් වගේ අපව ජීවිතේට අපි අපට අභියෝග කරමු. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறான். පවුල් සිරගේ සිටිනවා. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து அவன் புறம் கூறவில்லை. සිරගේ ඉන්න විට ඔහු දෙවියන් වහන්සේට විරුද්ධව එදිරිවාදීකම් කතා කරේ නැහැ. சிறைச்சாலையில் இருக்கிற பவுல் என்ன செய்கிறார்? සිරගේ ඉන්න පවුල් මොනවද කරන්නේ? கொண்டு வாயா ஒரு பேப்பரை கொண்டு வா, අරන් එන්න කොලයක් අරන් එන්න. ஒரு பேனாவை கொண்டு வா, පෑනක් අරන් එන්න. சபையில இது நடக்குது, සභාවේ මේක සිද්ධ වෙනවා. இதை நான் விசாரிக்க வேண்டும் මේක මම විමසා බලන්නට என்று ඕනේ. சொல்லி கடிதம் எழுதி එසේ கொண்டிருக்கிறார். කියලා ලියුම් සංදේශ ලියනවා. அங்கே பிலிப்பு பட்டணத்திலே அவன் உள்ளே வைக்கப்படுகிறான். පිලිපි නුවරදී ඔහු ඇතුල් කර තබා තිබෙනවා. அவனை அதிகமாக வாரினால் அடைத்து துன்புறுத்தினதான அந்த சிறைச்சாலையின் அது எப்படி சொல்லலாம் அதிகாரி ඔහුව හිංසා කරලා ඔහුට කසපාර ලබා දුන්නේ ඒ සිරේ අධිපතියා. அவன் பவுல் அதாவது அவர்கள் துதித்து பாடும் பொழுது පවුල් ප්‍රශංසා කර ගායනා කරන அங்கே විට வேதம் சொல்கிறது கதவுகள் திறந்ததா. දේවචනේ පවසන සිරගේ දොරට විවෘත වුණාලු. அவர்கள் போய் அதிகாரியை பார்க்கும் பொழுது ඔවුන් ගිල අධිකාරීන්ව බලන විට அவனை கொலை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறான். ඔහුව සියදිවි නසා ගන්නට සූදානම්ෙන් සිටිනවා. பவுல் சொல்லல அவனை கொன்று ஐயா. පවුල් කියන ඔහු මරලා දාන්න කියලා. பவுல் சொன்னா நீ ஒரு அறுவடை, පවුල් කියන ඔබ අස්වැන්න. நீ ஒரு அறுவடை, ඔබ නෙලා ගැනීමක්. நீ தேவை, ඔබ අවශ්‍යයි. நீ ஒரு அறுவடை. ඔබ එක් අස්වැන්න. இந்த காலை நேரத்துல நீங்கள் கர்த்தருடைய வேலைக்காரனா என்பதற்கான நல்ல அடையாளம் என்ன මේ தெரியுமா? උදෑසන කාලේදී ඔබ දෙවියන් වහන්සේගේ යහපත් වැඩකාරයෙක්ද කියන එකට හොඳ සලකුණක් කුමක්ද දන්නවද? பாவிகளை நீங்கள் பாவியாய் பார்ப்பதல்ல, පෞකාරයන් ඔබ පෞකාරයන් විදිහට බලන්නේ නැහැ. பாவிகளை உங்களால் உங்கள் கண்கள் இப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிறது, நீங்கள் அவர்களை அறுவடையாய் பார்க்கிறீர்கள். දැන් ඔබගේ දෙනෙත් පරිවර්තනයට ලක් වෙනවා. ඔබ දැන් ඔවුන් දිහා බලන්නේ අස්වැන්නක් ලෙස. இன்றைக்கு நாம் சில பெயர் வைத்திருக்கிறோம். අපි අද සමහර නම් තබාගෙන තිබෙනවා. யோவான் 4வது அதிகாரத்திலே விபச்சார ஸ்திரீ அண்டையிலே இயேசு போவதற்கு காரணம் அவளை விபச்சாரியாய் பார்க்கவில்லை, அவளை අරුවඩයයි පාර්ථා. යෝවාන් 4 වන පරිච්ඡේදයේ වෛශ්‍යාකම් කරන කාන්තාව ළඟට යේසුස් වහන්සේ යන්නට හේතුව ඒව වෛශ්‍යාවක් ලෙස නෙමේ අස්වැන්නක් ලෙස යේසුස් වහන්සේ දුටුවා. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. இந்த காலை நேரத்துல நாம் கேட்போம், මේ උදෑසන කාලේදී අපි ඉල්ලමු. கர்த்தாவே என்னுடைய பார்வையை முதலாவது மாற்று. ස්වාමීනි මාගේ පෙනීම ප්‍රථමයෙන් වෙනස් කළ මැනව. இயேசு ஜனங்களை பார்த்தபடினால சத்தியம் வெளியே வந்தது. යේසුස් වහන්සේ ජනතාව දුටු නිසා සත්‍යතාවයේ පිටතට පැමිණියා. எங்களை அதாவது கோபத்திற்குள்ளே கொண்டு வருகிற மனுஷர்கள், අපව කෝපය තුළට ගෙනෙන මනුෂ්‍යයන්, எங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள், අපට විරුද්ධ වෙන මනුෂ්‍යයන්, எங்களுக்கு சாபத்தை கூறுகிறவர்கள், අපට ශාපය පවසන්නන්, சொல்லி புரியவே இல்லாத ஒரு நிலைமையில காணுகிறவர்கள், කියලා තේරුම් කරන්න බැරි වාතාවරණයන් තත්වයන් වල ඉන්න අය. இவர்களெல்லாம் யாரு? මේ හැමෝම කවුද? அறுவடை, අස්වැන්න, அறுவடை, අස්වැන්න, அறுவடை, අස්වැන්න, அறுவடை. අස්වැන්න. கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பம் இதுதான். ස්වාමීන් වහන්සේගේ හදවතේ කැමැත්ත මේ තමයි. அவர்களை தேவன் அறுவடையாய் ඕන්න பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ අස්වැන්නක් ලෙස දකිනවා. இன்றைக்கு நாம் அதிகமான தேவைகளை கர்த்தருக்கு முன்பதாய் வைக்கிறோம், අද අපි බොහෝ අවශ්‍යතාවයන් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ තබනවා. டிமாண்ட் பண்ணுகிறோம். අපි උන්වහන්සේගෙන් இதை ඉල්ලනවා. நீர் எனக்கு செய்தே ஆக මේ வேண்டும். ඔබ වහන්සේ මට කරන්නම ඕනේ. வேலைக்காரனுக்கு எந்த குறைவும் இருக்கா. වැඩකාරයට කිසිම අඩුපාඩුවක් තියෙන්නේ නැහැ. இதுதான் கர்த்தருடைய நியமனம். මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ නියමය. நான் உன்னை அனுப்பும் பொழுது මා නුඹ යවන විට நீ சம்பூர்ணமாக உன் ஊழியத்தை ඔබ நிறைவேற்று. පරිපූර්ණ වුණ ඔබගේ සේවය හමාර කරන්නේ. நாம் இன்றைக்கு வேலையில இறங்குவதில்லை, අද අපි වැඩට බයින්නේ නැහැ. ஆனா வேலைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் கர்த்தரிடத்திலே கெஞ்சி நிற்கிறோம். නමුත් වැඩකාරයට අවශ්‍ය සියලුම ආශිර්වාදයන් බලාපොරොත්තු වෙන උන්වහන්සේට කන ලව් කරනවා. ஆண்டவர் சொல்றார், வேலைக்காரனா என்னை இறங்கு, දෙවියන්
වහන්සේ කියනවා වැඩකාරයෙක් ලෙස ඔබ බැස පැමිණෙන්න. வேலைக்காரனாய் நீ இறங்கு. වැඩකාරයෙක් ලෙස ඔබ බැස පැමිණෙන්න. உன் தேவைகள் சந்திக்கப்படும். ඔබගේ අවශ්‍යතාවයන් සපුරනු ලැබේ. உன் தேவைகள் ඔබගේ சந்திக்கப்படும். අවශ්‍යතාවයන් සපුරනු இந்த ලැබේ. வருடத்துல தீர்மானிங்க. මේ වසරේ ඔබ තීරණය කරන්න. பல தேவைகளோடு இருக்கலாம். බොහෝ අවශ්‍යතාවයන් සමග ඉන්නට පුළුවන්. அதற்கு என்ன நான் செய்ய வேண்டும்? ඊට මම මොනවද කරන්නට ඕනේ? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய இந்த விருப்பத்தை பிடித்துக் මා கொள். කියන ස්වාමීන් වහන්සේගේ මේ කැමැත්ත ඔබ අල්ලා ගන්න. போகிற இடங்களில் எல்லாம் යන හැම තැනකම எந்த மனுஷனை பார்த்தாலும் මොන මනුෂ්‍ය දිහා බැලුවත් முயற்சி செய்வது. ඔබ උත්සාහ කිරීම. ஓ, அவன் ஒரு பொல்லாத மனுஷனாய் இருக்கலாம், නපුරු මිනිහෙක් ඉන්නවා. அவன் சின்னவனாய் இருக்கலாம், பெரியவனாய் කුඩා இருக்கலாம். තැනක වෙන්න පුළුවන්, ලොකු තැනක වෙන්නට පුළුවන්. இந்த பார்வை உள்ளே வரட்டும். මේ පෙනීම අප තුළට පැමිණේවා. அவர்கள் ஒரு அறுவடை, ඔවුන් අපගේ අස්වැන්නයි. அவர்கள் ஒரு அறுவடை. ඔවුන් අපගේ අස්වැන්නයි. பெயர்கள் கூப்பிட வேண்டாம். ඔබ නම් වලින් කතා කරන්න එපා. அவர்கள், அதாவது ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம் ඒ நம்ம. සෑම කණ්ඩායමකට සමූහයට මේක නමක් තබා තිබෙනවා. இவன் பொய்க்காரன், මො බොරුකාරයා, இவன் අடங்காதவன், මොන යටත් නැති අය, இவன் சரி வராதவன். මොන හරියන්නේ නැති අය, சபைக்குள்ளே அல்ல, සභාව තුළ නොව வெளியில இருக்கிறவர்கள். පිටතර අභ්‍යන්තර නොව බාහිර ඉන්න මිනිස්යන්. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த தேவனுடைய விருப்பம் உங்கள் விருப்பமாய் மாறினால் අද අපි කියන දෙවියන් වහන්සේගේ මේ කැමැත්ත ඔබගේ කැමැත්ත ලෙස පත් වුවහොත් கர்த்தர் அவர்களை அறுவடையாய் பார்க்க உதவி செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔවුන් අස්වැන්නක් ලෙස ඔබ දකින්නට උන්වහන්සේ ඔබට උපකාර කරයි. இதுதான் கர்த்தருடைய திட்டம், මේ තමයි උන්වහන්සේගේ කැමැත්ත. இதுதான் கர்த்தருடைய விருப்பம். මේ තමයි උන්වහන්සේගේ සැලැස්ම. அதான் வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் அந்த விருப்பம் வெளியிலே ඒ வரும். බයිබලයේ කියවන්න තමයි මේ කැමැත්ත එළියට එන්නේ. லூக்கா 15வது அதிகாரத்துல ලූක 15 වන පරිච්ඡේදයේ வேதம் நமக்கு தெரிந்த ஒரு உவமை. බයිබලයේ අපට අපි හොඳින් දන්න උපමාවක්. 99 ஆடுகளை ஆண்டவர் விடுகிறார். බැටළුවන් 99ක් උන්වහන්සේ අත්හැර දමනවා. இதுதான் கர்த்தருடைய விருப்பமும் ஆசையும் அவருடைய இருதயம். මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ හදවත කැමැත්ත සහ සැලැස්ම. 99 ආட்டை விட்டு බැටළුවන් 99ක් අත්හැර எதற்காக போகிறார்? කුමක් උදෙසාද යන්නේ? ஒன்றுக்கு, එක නැති වුණ එක බැටළුවෙකු උදෙසා. ஒன்றுக்கு, එක බැටළුවෙකු උදෙසා. ஒன்றுக்காக. එක බැටළුවෙකු උදෙසා. நானா இருந்தேனா මම වුණොත් இயேசுவின் நான் 2 நாள் கொஞ்சம் நம்ம துக்கப்படுவோம். දවස් දෙකක් අපි දුකටපත් වෙනවා. அந்த ආடே தானே போனுச்சு, ඒ බැටළුවා නේද ගියේ? அதே தானே தேடி போனுச்சு. එයාම නේද හොයාගෙන ගියේ? 99 இருக்கிறதே பெரிய விஷயம். 99ක් තියෙන එකම ලොකු දෙයක්. 99க்கும் அந்த கதையை சொல்லி 99ට ඒ කතාව කියලා எல்லாரும் சேர்ந்து அழுது, හැමෝම එකතු වෙලා අඬලා ஆண்டவரே நீர் அந்த ஆட்டை பார்த்துக்கோ. ස්වාමිනී ඔබේ බැටළුවා බලා ගන්න. இப்படிதான் நம்ம செயல்படுவோம், එහෙම තමයි අපි ක්‍රියා කරන්නේ. இப்படிதான் நாம் එහෙම செயல்படுவோம். තමයි අපි ක්‍රියා කරන්නේ. ஆனா கர்த்தருடைய இருதயம் இந்த வசனங்களில் நமக்கு வெளியே வருகிறது. නමුත් මේ වචන වලින් ස්වාමින් වහන්සේගේ හදවත අපට අනාවරණය කරනවා. ஒன்றுக்காக එකක් උදෙසා அவர் எல்லாத்தையும் விடுகிறார். වහන්සේ සියල්ල අත්හරිනවා. கர்த்தரை நேசிக்கிறார் அநேகர் இருக்கிறார்கள். ස්වාමින් වහන්සේට ප්‍රේම කරන බොහෝ අය සිටිනවා. கவனிங்க, கர்த்தரை நேசிக்கிற அநேகர் இருக்கிறார். බලන්න ස්වාමින් වහන්සේට ප්‍රේම කරන බොහෝ අය ඉන්නවා. ஆனால் கர்த்தர் உங்கள் வாயிலே அவரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக காத்திருக்கிறார். නමුත් ස්වාමින් වහන්සේ ඔබගේ මුකින් උන්වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා කියන එක බලන්න බලාපොරොත්තු වෙන්න ඉන්නවා. கர்த்தருக்காக சாக இருக்கிறவர்கள் பல இருக்கிறார்கள். ස්වාමින් වහන්සේ උසා මැරෙන්න බොහෝ අය සිටිනවා. ஆனாலும் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். ස්වාමින් වහන්සේ ඔබ සොයාගෙන පැමිණෙනවා. கர்த்தர் உங்களை நோக்கி வருகிறார். ස්වාමින් වහන්සේ ඔබ වෙත පැමිණෙනවා. இதுதான் கர்த்தருடைய அன்பு. මේ තමයි ස්වාමින් වහන්සේගේ ප්‍රේමය. இதுதான் வேலைக்காரனுடைய இருதயத்தை கவர வேண்டும். මේ තමයි වැඩකාරයාගේ හදවත ආකර්ෂණය කරගන්නට ඕනේ. என்னை தேவன் தேடி வந்தார். මාව දෙවියන් වහන්සේ සොයා පැමිණියා. எல்லாவற்றையும் விட்டு அவர் தேடி வந்தார். සියල්ලම අත්හැර සොයා පැමිණියා. எனக்காக அவர் வந்தார். මා උදෙසා උන්වහන්සේ පැමිණියා. இதுதான் வேலைக்காரனுடைய இருதயமாய் இருக்க வேண்டும். මේ තමයි වැඩකාරයාගේ හදවත විය යුත්තේ. இந்த காலை நேரத்துல ஒரு நிமிடம் எடுத்து මේ උදෑසන කාලේදී අපි විනාඩියක් අරගෙන நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த දෙවියන් போகிறோம். වහන්සේට ස්තුති කරන්නට යනවා. தேவரீர் நீர் என்னை தேடி வந்தீர். ස්වාමිනේ ඔබ වහන්සේ මා සොයා පැමිණියා. ஏசப்பா நீர் என்னை தேடி வந்தீர். යේසුනේ ඔබ වහන්සේ මා සොයා පැමිණියා. நான் உம்மை தேடி வரவில்லை මා ඔබ ஆண்டவரே. වහන්සේ සොයා පැමිණියේ නෑ. நீர் என்னை தேடி ඔබ வந்தீர். වහන්සේ මා සොයා පැමිණියා. உமக்கு நன்றி, ඔබට ස්තුති. உமக்கு நன்றி, ඔබට ස්තුති. உமக்கு நன்றி. ඔබට ස්තුති. ஒரு நிமிடம் அப்படியே நாங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த අපි போகிறோம். විනාඩියක් අරගෙන දෙවියන් වහන්සේට ස්තුති நன்றி කරමු. செலுத்துவோம், நன்றி දෙවියන් செலுத்துவோம். වහන්සේට ස්තුති කරමු. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே, යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. கர்த்தாவே மன நிறைவாய் உமக்கு நன்றி செலுத்தட்டும். ස්වාමීනි හද පූර්ණව ඔබට ස්තුති කරන இருதயம் பூர்வமாய் நன்றி செலுத்தட்டும். හදවතින් පතුලෙන් උන්ට ස්තුති කරන සේක්වා. நீர் எனக்கு செய்த நன்மைக்காக நன்றி. ඔබ වහන්සේ මට කළ යහපත නිසා ස්තුති. என்னை நீர் தேடி வந்தீர், அதற்காக ඔබ நன்றி. වහන්සේ මාව සොයා පැමිණිය නිසා ස්තුති. Hallelujah. Thank you Jesus. ස්තුති යේසුස්. கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் බලන්න ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියලා කියන අප இதிலே எங்களுடைய கரம் இருக்க வேண்டும். මෙතන අපගේ හස්තය අත තිබෙන්නට ඕනේ. எங்களுடைய வாழ்க்கை இதை சார்ந்து இருக்க வேண்டும். අපගේ ජීවිතේ මේ අනුව තිබෙන්නට ඕනේ. ஒரு உதாரணமாய் நான் சொல்லுகிறேன். එක උදාහරණයක් ලෙස මම ඔබට කියන්නම්. வாலிபர்கள் இருவர் காதலிக்கும் பொழுது, තරුණයන් දෙදෙනෙක් ප්‍රේම කරන විට, அம்மாக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம காதலிக்கும் பொழுது අම්මා තාත්තට දන්නේ නැතුව ප්‍රේම කරන විට தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்க வேணாம். දන්නේ නැහැ වගේ වාඩි වෙලා ඉන්න එපා.
ஒரு காரியம் தடையாய் வந்தால், එක කාර්යයක් බාධාවක් වුණොත් இப்ப உதாரணத்திற்கு දැන් උදාහරණයකට அந்த போன் வேலை செய்யலன்னு சொன்னா, ඒ දුරකථනය වැඩ කරේ නැතිනම් அந்த வயதிலே அவனுக்கு இருக்கிற ஞானம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ඒ වයසේ ඔහුට තියෙන ප්‍රඥාව හැමදේම භාවිතා செய்ய කරලා வேண்டிய எல்லா முறைகளையும் கையாண்டு කරන්න පුළුවන් හැමදේම කරලා எப்படியும் அந்த பிள்ளையோட பேச அவன் முயற்சி කොහොම செய்வான். හරි ඒ ළමයාත් එක්ක කතා කරන්න බලනවා. இதுதான் அன்பின் மூலமாய் வருகிற passion, அந்த வேகம் என்று சொல்லுகிறேன். මේ තමයි ප්‍රේමය තුලින් නැති වෙන වේගීය ආශාව කියලා කියන්නේ. சில இடத்துல சொல்லுவாங்க, ஒரு மணித்தியால எனக்காக இல்ல 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன். සමහර විට කියන විනාඩි 5කින් මං එනවා. அவன் 1 மணித்தியால 2 மணித்தியால இருப்பான். පැයක් දෙකක් ඉන්නවා. அவன் வந்தோன்னு அவன் சொல்லுவான், ஐயோ சாரி நீ 2 மணித்தியால இருந்திருக்க. ආපු ගමන් කියනවා පැය දෙකක් ඉඳලා තියෙනවා. ஐயோ என்னத்துக்கு சாரி, අයියෝ අයි මොකටද සෝරි? நான் 5 மணித்தியாலும் இருப்பேன். මම පැය 5ක් හරි ඉන්නවා. அன்பு இதைத்தான் நமக்குள்ளே உண்டாக்கு. ප්‍රේමය මෙය තමයි අප තුල ඇති කරන්නේ. என்றைக்கு இதை கத்தரை சார்ந்து திருப்புவோமோ, කවදා මේ ස්වාමින් වහන්සේ ලෙස ඇලුම් අපි වෙනස් කරනවාද? அன்றைக்கு தான் நாம் உண்மையாக ஒரு மிஷனரி சபையாக நமக்குள்ளே அந்த வேகம் இருக்கு. ඒ දින තමයි සැබවින්ම අපි මිෂනාරි සභාවක් ලෙස වේගය අප තුල ඇතිවන්නේ. இதை சில நேரத்துல கேட்டு 1 மணிக்கு பின்பதாக இதை மறக்கலாம். මේ කාල සමහරලාට එකින් පස්සේ ඔබ මේක අමතක කරන්න ஆனா நான் පුළුවන්. ஆண்டவரிடத்துல கெஞ்சினேன், නමුත් දෙවියන් වහන්සේගේ මා කන්න ලව් කරා. ஆண்டவரே, ஒரு சிலருடைய இருதயத்துல இது விதையாய் விழட்டும். ස්වාමිනී කිහිප දෙනෙක්ගේ හදවතේ හරි මේ බීජයක් ලෙස වැපරුවම இது එනව. ஒரு விதையாய் விழட்டும். මේ බීජයක් ලෙස වැපරුවම එනව. அதனால ஆண்டவருக்காய் நாம பாடலாம், கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். අපි දෙවියන් වහන්සේ උත්සාහ ගායනා කරන්න පුළුවන්, දෙන්නට පුළුවන්, බොහෝ දේවල් කරන්න පුළුවන්. ஆனா இதுதான் கர்த்தருடைய விருப்பம். නමුත් මේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත. இதற்கு திருப்புங்க உங்களுடைய வாழ்க்கை. මේ සඳහා ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්න, හරවා ගන්න. தேவைக்காக வருகிற விசுவாசி மிகவும் சுமப்பதற்கு பாரமுள்ள ஒரு விசுவாசி. අවශ්‍යතාවය සඳහා පැමිණෙන ඇදලිවන්තයා උසුලා ගන්නට බරක් ඇති මිනිසෙක්. தேவைக்கு மாத்திரமே வருகிற விசுவாசி අවශ්‍යතාවයට සඳහා පමණක් පැමිණෙන கர்த்தர் தேவையை ඇදලිවන්තයා சந்திக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අවශ්‍යතාවයන් සපුරනවා. ஆனால் தேவைக்கு மாத்திரம் வருகிற නමුත් விசுவாசி අවශ්‍යතාවයට සඳහා පමණක් පැමිණෙන ඇදලිවන්තයා மிக இலகுவாக கர்த்தரோடு கோபப்பட்டார். ඉතාමත් පහසුවෙන්ම දෙවියන් වහන්සේ සමග කෝපයටපත් மிக වෙනවා. இலகுவாக வஞ்சிக்கப்பட்டார். ඉතාමත් පහසුවෙන්ම වංචාවට ලක් වෙනවා. மற்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய சுமையாய் மாறி අන් අයටත් ඒක මහත් බරක් වෙනවා. பிரதானம் என்ன? ප්‍රධාන දේ කුමක්ද? கர்த்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற, ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත මා ඉෂ්ට කිරීම. கர்த்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற. ස්වාමීන් වහන්සේගේ කැමැත්ත මා ඉෂ්ට කිරීම. முதலாவது வேலைக்காரர்களுக்கு கர்த்தருடைய இருதயம் தெரிய வேண்டும். ප්‍රථමයෙන් වැඩකාරන්ට ස්වාමීන් වහන්සේගේ හදවත දැනගන්නට ඕනේ. இரண்டாவது, දෙවෙනුව இதான் இரண்டாவது, මේ තමයි දෙවෙනුව. கர்த்தருடைய இந்த வேலையை செய்ய வேலை தெரிந்திருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ මේ කාර්ය කරන්න මුලින්ම වැඩ දැනගෙන ඉන්නට ඕනේ. முதலாவது ප්‍රථමයෙන් கர்த்தருடைய இருதயம் தெரிந்திருக்க ස්වාමීන් வேண்டும். වහන්සේගේ හදවත දැන සිටීම. இரண்டாவது, දෙවෙනුව கர்த்தருடைய வேலையை செய்ய அவனுக்கு பயிற்சி இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ වැඩය කිරීමට ඔහුට පුහුණුව තිබිය යුතුය. சங்கீதம் 78வது அதிகாரம், ගීතාවලිය 78 වන පරිච්ඡේදය. சங்கீதம் 78 ගීතාවලිය 78 எல்லாம் திருப்பிக் கொள்வோம். හැමෝම පෙරලා ගනිමු. வாசிப்போம் கடைசி 2 வசனங்கள். 71 70ல இருந்து வாசிப்போம். අපි 78 70 ඉඳන් කියවමු. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கறவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அப்ப இஸ்ரவேலிலே மிக சிறப்பான மேய்ப்பனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ඉස්රායලට ඒ සුවිශේෂීම ඒ එඬේරව ස්වාමීන් වහන්සේ තෝරා ගන්නවා. ஏன் தெரிந்தெடுக்கிறார்? ඇයි තෝරාගත්තේ? கவனிங்க 72. බලන්න 72. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, அவன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து, ඔහු තමාගේ සිතේ සත්‍යතාවෙන් ඔවුන් පෝෂණය කළේය. தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சொல்லுங்க, கைகளின் திறமையினால் அவனை நடத்தினான். කියන අත්වල සමර්ථකමෙන් ඔවුන්ට මඟ சொல்லுங்க, පෙන්වීය. கைகளின் திறமை. කියන අත්වල සමර්ථකම. அதனால அறுவடையை அறுப்பதற்கு ඒ නිසා අස්වැන්න නෙලා ගැනීමට இருதயம் கர்த்தருடைய இருதயமாய் மாற வேண்டும். හදවත ස්වාමීන් වහන්සේගේ හදවත ලෙස වෙනස් විය ஆனா යුතුයි. இரண்டாவது மிக முக்கியமான, දෙවනු ඉතාමත් වැදගත් දේ. அவனுக்கு சரியான பயிற்சி இருக்க வேண்டும். ඔහුට හොඳ පුහුණුවක්, හරියාකාර පුහුණුවක් තිබිය යුතුයි. தாவீது இருதயத்தின் உண்மையினாலே அவர்களை நேசித்து, දාවිත් හදවතේ සත්‍යතාවෙන් ඔවුන්ට ප්‍රේම කර, இரண்டாவது கரங்களின் திறமையினாலே அவர்களை வழிநடத்தினார். දෙවනු අත්වල සමර්ථකමෙන් ඔවුන්ට මඟ පෙන්වුවා. அப்படி என்றால் இந்த வயல் எங்கே இருக்கிறது? එසේනම් මේ කෙත මේ කුමර කොතැනද තිබෙන්නේ? நீங்கள் வேலைக்காரர்கள் ඔබ என்றால் වැඩකාරයන් නම් வயல் எங்கே இருக்கிறது? ඔබගේ හදව සමාවෙන් ඔබගේ කෙත කොතැනද තිබෙන්නේ? அந்த வயல் உங்களுக்கு தெரிய வேண்டும். ඒ කෙත ඔබ දැනගන්නට ඕනේ. வயல் எங்கே இருக்கிறது? කොතැනද තිබෙන්නේ? நீங்கள் இருக்கிற இடம் தான் உங்களுடைய வயல். ඔබ ඉන්න තැන තමයි ඔබගේ කුඹුර නැත්තම් කෙත. எருசலேம், යෙරුසලම, யூதேயா, ජුදෙව්ව,
சமாரியா, සමාරිය உலகத்தின் எல்லா பகுதிகள். ලෝකයේ සීමාන්තය දක්වා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. எங்கே மனுஷர்கள் இருக்கிறார்களோ කොතැන මනුෂ්‍යයන් ඉන්නවාද அது வயலா இருக்கிறது. ඒ ඔබගේ කුඹුර වන්නේය. அப்ப அது ஒரு பேங்காக இருக்கலாம். එතකොට ඒ බැංකුවක් වන්නට පුළුවන්. அது கொழும்புல இருக்கிற மோதிரை பகுதியாக ඒ இருக்கலாம். කොළඹ තියෙන මෝදර ප්‍රදේශය වන්නට පුළුවන්. நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய அலுவலகமா இருக்கலாம். ඔබ රැකියා කරන ආයතනය වන්නට පුළුවන්. நீங்கள் போகிற பாடசாலையா ඔබ இருக்கலாம். යන්නව පාසල වන්නට පුළුවන්. வயல் எங்கே இருக்கிறது? ඔබගේ කුඹුර කෙත කොතනද තිබෙන්නේ? உங்களை சுற்றி இருக்கிறது. ඔබ වටා තිබෙනවා. உங்களை சுற்றி ඔබ இருக்கிறது. වටා තිබෙනවා. நீங்கள் எந்த வேலை ඔබ செய்தாலும் මොන වැඩේ කළත් நீங்கள் வைக்கப்பட்டிருப்பது வயலில். ඔබ තබනු ලැබී සිටින්නේ කුඹුරේ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. அதனால இங்கே நாம் பார்க்கிறோம் பயிற்சி மிக එනිසා முக்கியம். අපි බලලා මෙතන පුහුණුව ඉතාමත් වැදගත්. இதிலே நாம் வளர வேண்டும். මේ අපි ප්‍රගුණ විය යුතුයි. நான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக இதை பற்றி நான் பேசினேன். මාස දෙක තුනකට කලින් මා ඔබ සමග මේ දේ කතා කළා. அதை நாம் பயிற்சி செய்து அதாவது நாம் செயல்படுத்தி பார்த்திருப்போம். අපි ඒ පුහුණු කරලා ක්‍රියාවට නංවල බලලා அதை ඇති. முயற்சி செய்து ඒක பார்த்திருப்போம். අපි උත්සාහ කරලා බලලා ඇති. சிலது நடந்திருக்கும், සමහර දේවල් සිදු වෙලා ඇති. சிலதுல எங்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருந்திருக்கா. සමහර දේවල් වල අපිට ලොකු ඉදිරි ගමනක් නැතිව ඇති. அதுதான் பயிற்சி. ඒ තමයි පුහුණුව. அதுதான் பயிற்சி. ඒ තමයි පුහුණුව. இப்ப மீண்டும் சபையில இது பேசப்படுகிறது. නැවත මේ සභාවේ කතා කරනු ලැබෙනවා. இந்த வாரத்துல இன்னொரு முறை நாம் முயற்சி මේ செய்கிறோம். සතියේ නැවත වතාවක් අපි උත්සාහ කරමු. இன்னொரு முறை நாம் அதற்காக නැවත பிரயாசப்படுகிறோம். වතාවක් අපි ඒ උත්සාහ වෙහෙස මහන්සි වෙමු. கரங்களின் திறமை நமக்கு தேவை. අත්වල සමර්ථකම අපට අවශ්‍යයි. கரங்களின் திறமை நமக்கு தேவை. අත්වල සමර්ථකම අපට අවශ්‍යයි. இந்த கரங்களின் திறமைக்கு முதலாவது என்ன? මේ අත්වල සමර්ථකමට ප්‍රථමයෙන් කුමක්ද අවශ්‍ය? நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? මා බෙදාගත යුතු පණිවිඩය කුමක්ද? மீட்பதற்கு ஒரு செய்தி இருக்கிறது. මිදීමට එක් පණිවිඩයක් ஒரு තිබෙනවා. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. மீட்பதற்கு எல்லாம் பயன்படுத்த முடியாது. මිදීමට හැමදේම භාවිතා කරන්නට බෑ. கவனிங்க, இயேசுவை குறித்து பல காரியம் இருக்கிறது. මම යේසුස් වහන්සේ කියන බොහෝ ආකාර දේවල් තිබෙනවා. ஆனா இயேசுவை குறித்த அந்த எல்லா காரியமும் உங்களை ஒருவனை மீட்காது. නමුත් යේසුස් වහන්සේ ගැන තිබෙන අනිත් හැමදේම ඔබ එක්කෙනෙක් මුදවා ගන්නේ නැහැ. இயேசு ஒரு தீர்க்கதரிசி. යේසුස් වහන්සේ දිවසිවරයෙක්. தீர்க்கதரிசி என்று பிரசங்கித்தால் දිවසිවරයෙක් කියලා දේශනා කළහොත් அது உண்மை. ඒ සත්‍යයි. ஆனால் அது மீட்காது. නමුත් ඒ මුදවා ගන්නේ නැහැ. இயேசு ஒரு யூதன். යේසුස් වහන්සේ යුදෙව්වෙක්. அது உண்மை. ඒ සත්‍යයක්. ஆனால் அது மீட்காது. නමුත් ඒක මුදවා ගන්නේ නැහැ. இயேசு ஒரு ரபி. යේසුස් වහන්සේ அது රබීවරයෙක්. ஒரு உண்மை. ඒක සත්‍යතාවයක්. ஆனால் அது மீட்காது. නමුත් ඒ මුදවා ගන්නේ නැහැ. அப்படின்றால் வேதத்திலே மீட்கும்படியான இயேசுவை குறித்த ஒரு உண்மை இருக்கிறது. එසේනම් බයිබලයේ මුදවන්නා වූ යේසුස් වහන්සේ ගැන එක් සත්‍යතාවයක් තිබෙනවා. நான் சொல்கிறது புரிகிறதா? මා කියන දේ ඔබට තේරෙනවද? பிசாசுகளும் சில காரியங்களை இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். යක්ෂයාත් බොහෝ ආකාර දේවල් යේසුස් වහන්සේ ගැන දැන සිටිනවා. ஆனால் அவர்கள் மீட்கப்படவில்லை. නමුත් ඔහු මුදවනු ලැබුවේ නැහැ. அப்படின்றால் இயேசுவை குறித்த உண்மை என்ன? එසේනම් යේසුස් වහන්සේ ගැන සත්‍ය සැබෑව කුමක්ද? மத்தேயு 16வது அதிகாரம். මතෙව් 16 වන පරිච්ඡේදයේ இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். යේසුස් වහන්සේ ගෝලයන් දිහා බලලා අස්සනවා. 13வது வசனத்திலிருந்து இதை கவனிக்கலாம். 16 13 වන පදින් අපිට බලන්න පුළුවන්. இயேசு சீஷர்களை பார்த்து යේසුස් கேட்கிறார், වහන්සේ ගෝලයන් දිහා බලලා කියනවා என்னை ஜனங்கள் என்ன என்று சொல்லுகிறார்கள்? මාව ජනතාව කෙසේද කෙබඳු ආකාරයෙන්ද කියන්නේ? யார் என்று சொல்லுகிறார்கள்? කවුරු කියලාද කියන්නේ? ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார். සමහරුන් යෝහන් බෞතිස්තවරයා කියලා කියනවා. ஒரு சிலர் எலியா என்று சொல்லுகிறார். සමහරු එලියා දිවසිවරයා කියලා කියනවා. அதற்கு பின்பதாக கர்த்தர் கேள்வியை திருப்புகிறார். ඉන්පසු ස්වාමීන් වහන්සේ ප්‍රශ්නේ හරවනවා. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේ කියන ඔබ මාව කවුරුන් කියලාද කියන්නේ? இப்பொழுது என்னோடு நீங்கள் நடந்து வருகிறீர்கள். දැන් ඔබ මා සමග ඇවිදිනවා. என் அற்புதங்களை பார்க்கிறீர்கள். මාගේ හාස්කම් දකිනවා. என் கிரியைகளை මාගේ பார்க்கிறீர்கள். ක්‍රියාවන් දකිනවා. என்னுடைய போதனைகளை அறிந்திருக்கிறீர்கள். මාගේ ඉගැන්වීම් දැන ඉන්නවා. இப்ப நீங்க நான் யார் என்று சொல்லுகிறீர்கள். දැන් ඔබ මම කවුරු කියලාද කියන්නේ? வாசிங்க அந்த வார்த்தையில இருந்து. අපි මේ වචනයන් කියවමු. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சரி, மீண்டும் வாசிங்க. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஓகே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். මේ පර්වතයේ මත මාගේ සභාව ගොඩනගන්නේ මේ. கல்லு பேதுரு அல்ல, පර්වතයේ පේත්‍රස් නොව பேதுருடைய அறிக்கை. පේත්‍රස්ගේ ප්‍රකාශය. இயேசுவை குறித்த பரலோகம் மிக தெளிவான வெளிப்பாடை
பேதுருவுக்கு கொடுத்தது. යේසුස් වහන්සේ ගැන ඉතාමත් පැහැදිලි එළිදරව්වක් පේත්‍රස්ට යේසුස් වහන්සේ ලබා දෙනවා. இயேசு ஒரு நல்ல மனுஷன், යේසුස් වහන්සේ යහපත් මිනිසෙක්, இயேசு ஒரு நல்ல යේසුස් தீர்க்கதரிசி, වහන්සේ යහපත් දිවසිවරයෙක්, இயேசு மிக சாந்தமுள்ளவர். යේසුස් වහන්සේ තමයි ශාන්ත ගුණයෙන් යුක්ත කෙනෙක්. இதெல்லாம் மிக முக்கியம். මේ හැමදේම ඉතාමත් වැදගත්. ஆனால் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது නමුත් සුභාරංචිය ප්‍රකාශ කරන විට எங்கே அந்த மனுஷனை கொண்டு வர வேண்டும் என்றால் කොතැනටද මේ මනුෂ්‍යව ගෙනෙන්නට ඕනේ කියලා බැලුවොත් இந்த உண்மைக்கு கொண்டு வர මේ வேண்டும். සත්‍යතාවය තුලට ගෙනෙන්නට ඕනේ. இதுதான் அந்த உண்மை. මේ තමයි සත්‍යතාවය. நீர் தேவனுடைய மெய்யான குமாரன். ඔබ දෙවියන් වහන්සේගේ සැබෑ වූ පුත්‍රයානෝ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමු. இதைத்தான் பரலோகம் அந்த நாளிலே இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். මේ තමයි ස්වර්ගයේ ඒ දිනවලදී මේ ගෝලයන්ට හෙළිදරව් කළේ. இந்த உண்மையிலே தான் சபை கட்டப்பட்டு வரும். මේ සත්‍යතාවය තුල තමයි සභාව ගොඩනගමින් පැමිණෙන්නේ. 3. තුන්වෙනුව முதலாவது அவர் இரட்சகர், ප්‍රථමයෙන් උන්වහන්සේ ගැලවුම් කරු, இரண்டாவது அவர் ஆண்டவர், දෙවන උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ, மூன்றாவது அவர் கிறிஸ்து. තුන්වෙනි උන්වහන්සේ ක්‍රිස්තුස් වහන්සේ. இது மூன்றும் எங்களுடைய செய்திகளிலே எங்களுடைய அதாவது சுவிசேஷத்திலே விளங்கப்படுத்தப்பட මේ வேண்டும். තුනම අපේ සුභාරංචිය ප්‍රකාශ කරන විට අපේ පණිවිඩයේදී අනාවරණය විය යුතුයි. இயேசு மீட்கிறவர், යේසුස් වහන්සේ මුදවා ගන්න දෙවියන් இயேசு වහන්සේ, இரட்சகர், යේසුස් වහන්සේ ගැලවුම් කරු, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. අභිෂේක ලත් ක්‍රිස්තුස් වහන්සේ. இயேசு மீட்கிறவர், යේසුස් වහන්සේ මුදවා ගන්න තැනන් වහන්සේ, இயேசு ஆண்டவர், යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. යේසුස් වහන්සේ ආලේප කරනු ලැබු ක්‍රිස්තුස් இந்த වහන්සේ. மூன்றும் தான் මේ තුන තමයි மற்ற எல்லா தேவர்களிலும் தேவனை இயேசுவை வித்தியாசப்படுத்தும். අනෙක් සියලු දෙවිවරුන්ට වඩා යේසුස් වහන්සේව වෙනස්ව පෙන්වන්නේ. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் சாட்சியாய் அனுப்பப்படும் பொழுது பேசினார். මේ තමයි අපොස්තලුණු සාක්ෂිකාරයන්ව පිටත්ව යවදී ඔවුන්ට කතා කරනු ලැබුවේ. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். ක්‍රියා දෙවන පොතේ දෙවන පරිච්ඡේදය. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். ක්‍රියා දෙවන පරිච්ඡේදය எல்லாம் திருப்பிக் கொள்வோம். අපි හැමෝම පෙරලා ගනිමු. வாசிங்க 21 22. දෙවන 21 வாசிங்க. දෙවන පරිච්ඡේදයේ 21 පදය. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஓகே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරන කවරේ ගලවනු ලබන්නේ. இந்த கர்த்தர் யார்? මේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ කවුද? அதே அதிகாரம் 36வது வசனம். ඒ පරිච්ඡේදයේ 36 වන පදය. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை එබැවින් නුඹලා විසින් කුරුසේ ඇනගසුවා මෙම යේසුස් වහන්සේ தேவன் ஆண்டவரும் தேவன் ஆண்டவரும் දෙවියන් වහන්සේ கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அந்த ரெண்டும் இருக்கிறது. ஆண்டவரும் அவர் இரண்டாவது என்ன? கிறிஸ்து. ඒ දෙකම තිබෙන ස්වාමින් වහන්සේ සහ ක්‍රිස්තුස් වහන්සේ. அவர் ஆண்டவர் என்று சொன்னால் எல்லாரும் அவர்களுடைய முழங்கால்களை அவருக்கு முன்பதாக மடக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේ කියලා කියනකොට සියලු දෙනාම තමන්ගේ දන උන්වහන්සේ ඉදිරියේ නමන්නට ඕනේ. இது உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக உண்டாகின. මේක උත්ථානයට පසුව ඇති වුණ දෙයක්. அவர் ரட்சிக்கிறவர், උන්වහන්සේ ගලවනවා. அவர் ஆண்டவர் என்றால் எங்களுடைய கீழ்ப்படிதல் மிக උන්වහන්සේ முக்கியமானது. දෙවියන් වහන්සේ නම් අපගේ යටහත්කම ඉතාමත් වැදගත්. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் උන්වහන්සේ ආලේප කරනු ලැබූ තැනැත්තෙක්. அவர் திரும்பி வருகிறார். උන්වහන්සේ නැවත පැමිණෙනවා. ரட்சிக்கிறவர், ගලවනවා. அதுதான் அவருடைய மன்னிப்பை ඒ கூறுகிறது. තමයි උන්වහන්සේගේ කමාව ප්‍රකාශ மனம் කරන්නේ. திரும்புதலை எதிர்பார்க்கிறது. පසුත් ඇවිල්ලා බලාපොරොත්තු இந்த වෙනවා. பூமியிலே ரட்சிப்பதற்கு வேறே நாமம் இல்லை. මේ පොළවේ ගැලවීම ලබන්නට ගලවන්නට වෙන නාමයක් எல்லா නැහැ. மனுஷனும் பாவத்திலே வாழ்கிறான். සියලු මනුෂ්‍යයන් පාපයේ ජීවත් වෙනවා. ஆனா லூக்கா 19 சொல்லுகிறது, නමුත් ලූක් 19 වන පරිච්ඡේදයේ அவர் இந்த පවසනවා பூமிக்கு வந்தது උන්වහන්සේ මේ පොළවට පැමිණියේ அழிந்து போகிற துளைந்து போனவர்களை முதலாவது தேடி அவர்களை ரட்சிக்கும்படி. නැති වී ගිය අයව සොයා ප්‍රථමයෙන් ඔවුන්ව ගලවා ගන්න පිණිස. அதுதான் அவருடைய ரட்சிப்பின் உண்மை. ඒ තමයි උන්වහන්සේගේ ගැලවීමේ සත්‍යතාවය. இரண்டாவது அவர் ஆண்டவராய் உயர்த்தப்படுகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம். දෙවෙනි උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ ලෙස ඔසවනු ලැබෙන පිලිපි දෙවන පරිච්ඡේදය. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாய் முடங்குகிறது. සියලු දනහිසුන් වහන්සේ ඉදිරියේ දන නමනු ලැබෙනවා. எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்கிறது. සියලු නාමයෙන් උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் மாத்திரம். අභිෂේක කරනු ලැබූ තැනත ඒ උන්වහන්සේ පමණයි. பரலோகத்துக்கு போகும் பொழுது ස්වර්ගයට යන විට அநேகருக்கு கிரீடம் இருக்கும். බොහෝ දෙනෙක්ට ඔටුන්නක් තිබෙනවා. அநேகருக்கு கிரீடம் බොහෝ கொடுக்கப்படும். දෙනෙක්ට ඔටුන්න ලබා දෙන්නේ නැහැ. அவருக்கும் கிரீடம் கொடுக்கப்படும். ඔහුටත් ඔටුන්නක් ලබා දෙනවා. ஆனால் அவருடைய கரங்களிலே மாத்திரம் அங்கே நாம் பார்க்கக்கூடிய விதத்திலே தழும்புகள் காணப்படும். නමුත් උන්වහන්සේගේ අත්වල පමණක් අපිට දකින්න පුළුවන් ආකාරයේ තුවාල තිබෙනවා. அதனால பிரதானமான செய்தி
சுவிசேஷத்திலே නිසා ප්‍රධාන සුභාරංචියේ ප්‍රධාන පණිවිඩය கர்த்தருடைய அன்பு. ස්වාමීන් වහන්සේගේ ප්‍රේමය. வேற ஒன்றும் ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு வருவதல்ல. වෙන කිසිවක් තව මිනිස්සුෙක් ඇතුල් කරගන්නවා නොවේ. சபையில பேச வேண்டியதை சபையிலே நாம் பேசுகிறோம். සභාවේ කතා කරන්න ඕන දේ සභාවේ අපි කතා කළ යුතුයි. ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு வேற எதுவும் முதலாவது வழங்கப்படாது. அன்பு முதலாவது வழங்கப்படுகிறது. නමුත් විනාශ වෙන ආත්මයන්ට වෙන කිසිවක් ප්‍රථමයෙන් ලබා දෙන්නේ නැහැ. ප්‍රේමය ප්‍රථමයෙන් ලබා දෙනු ලැබෙනවා. இல்லாவிட்டால் அவருடைய கவனம் திருப்பப்படாது. එතන මොවුන්ගේ අවධානය යොමු කරනු ලැබෙන්නේ නැහැ. அன்பை தவிர வேற எதையும் அவர்களுக்கு நாம் பேசுவதல்ல. ප්‍රේමය හැර වෙන කිසිවක් අපි ඔවුන් සමග කතා කරන්නේ නැහැ. உபதேசத்திலே கட்டப்படுகிற விசுவாசிகளுக்கு பல தன்மைகளை பேசுகிறோம். ඉගැන්වීමේ ගොඩනැගුණු ලැබෙන ඇදහිලිවන්තයන්ට බොහෝ ආකාර ස්වභාවයන් අපි කතා කරනවා. சபையிலே பேசுகிறதான சத்தியத்தை கொண்டு போய் அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷனிடத்துல பேச முடியாது. සභාවේ කතා කරන ගැලවීමේ සත්‍යතාවය ගිහිල්ලා ගැලවීම නොලබපු මිනිසෙක් සමග ගිහිල්ලා අපිට කතා කරන්නට බෑ. ஆண்டவர் முதலாவது எங்களை எப்படி இழுத்து கொண்டார்? දෙවියන්සේ ප්‍රථමයෙන් කෙසේද අපව ඇදගත්තේ? அன்பு. ප්‍රේමය. அன்பு. ප්‍රේමය. அதனால வேலைக்காரர்கள் அன்பை குறித்து பேசினால் போதும். වැඩකාරයන් ප්‍රේමය ගැන කතා කළොත් පමණක් ඇති. நம்ம சொல்லுகிறோம் எனக்கு அது தெரியாது இது தெரியாது அப்படி பேச முடியும் இல்ல. தேவையானது ஒன்று புரியாத மனுஷனை அதாவது பாவியை உள்ளே கொண்டு வருவதற்கான காரணம் கர்த்தருடைய அன்பு. අපි කියන ඒක දන්නේ නැහැ මේක දන්නේ නමුත් පෞකාරය ස්වාමීන් වහන්සේ තුළට ගෙනෙන්නට එකම හේතුව ප්‍රේමය. இயேசு அன்பின் நிமித்தமாக இந்த பூமிக்கு வந்து மரித்தார். යේසුස් වහන්සේ ප්‍රේමය නිමිත්තෙන් මේ පොළොවට පැමිණ මිය ගියා. நியமனம் என்ன பாவி மாத்திரமே மரிக்க வேண்டும். ආඥාව කුමක්ද? පාපය පමණක් මිය යන්නට ඕනේ මරණයට පත්වෙන්න ඕනේ. ஆனால் இந்த பூமியிலே முதல் முறையாக பரிசுத்தமான ஒரு மனுஷன் மரித்தார். නමුත් මේ පොළොවේ ප්‍රථම වතාවට සුද්ධ වූ මිනිසෙක් මිය ගියා. அதனால முதலாவது ප්‍රථමයෙන් இதற்காக வேலைக்காரர்கள் ஆயத்தப்படும் பொழுது නිසා වැඩකාරයන් සූදානම් වන විට அன்பை தெளிவாய் பேச புரிந்து கொள்ளுங்கள். ප්‍රේමයේ පැහැදිලිව කතා කරන්න ඔබ තේරුම් ගන්න. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நீங்கள் பேச வேண்டிய சத்தியம் அவருடைய வருகை அல்ல, பிரதானம் அன்பு. විනාශ වෙන ආත්මයන්ට ඔබ කතා කළ යුතු සත්‍යතාවය උන්වහන්සේගේ ඊමන ඔබ ප්‍රධාන දේ උන්වහන්සේගේ ප්‍රේමය. தகப்பன் அன்பா இருக்கிறபடினாலே சிட்சிக்கிறார். පියාණන් වහන්සේ ප්‍රේමයෙන් සිටින නිසා ප්‍රේම කරන නිසා දඬුවම් சிட்சிப்பு කරනවා. எப்பொழுது புரிந்து கொள்ளப்படும்? දඬුවම කෙසේද තේරුම් ගන්නු ලැබෙන්නේ? அன்புக்கு பின்பதாக. ප්‍රේමයට පසුව. அன்பா இருக்கிற தகப்பன் தான் சிட்சிக்கிறார். ප්‍රේමයෙන් ඉන්න පියා තමයි දඬුවම් කරන්නේ. அதனால அடுத்த வாரத்துல யாரையெல்லாம் அறுவடையாய் பார்க்கிறீர்களோ නිසා ඊළඟ සතිය ඔබ කාවද නෙලා ගැනීම අස්වැන්නක් ලෙස දකින්නවාද? மூன்று காரியங்கள் மிக பிரதானமானது அன்பு. මේ කාර්යයන් තුනේ ඉතාමත් වැදගත් ප්‍රධාන දේ ප්‍රේමය. இயேசு பாவத்தை மன்னிக்கிறார். යේසුස් වහන්සේ පාපයට කමා කරනවා. அவர் இரட்சகராய் இருக்கிறார். උන්වහන්සේ ගැලවුම් කරු වෙනවා. அடுத்த வாரங்களில் நாம் மிகுதியான காரியங்களை பார்க்கலாம். ඊළඟ සතිවලදී අපි ඉතිරි කාර්යයන් බලමු. இப்ப நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். දැන් අපි කැප කරන්නට යනවා. கர்த்தருடைய இருதயம் தான் எங்கள் இருதயமாய் மாற வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ හදවත තමයි අපගේ හදවත විය යුත්තේ. அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேலே ஒரு பாரம் உண்டாகட்டும். විනාශ වෙන ආත්මයන් කෙරේ බරක් ඇතිවන සේක්වා. கர்த்தர் இதற்காகத்தான் நம்மை இந்த ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்தார். ස්වාමීන් වහන්සේ මේ උදෙසා තමයි රාජ්‍ය තුලට අපව කැඳවාගෙන ආවේ. அதனால இப்போ அடுத்த சில நிமிடங்கள் நமக்கு மிக නිසා முக்கியமான ඊළඟ විනාඩි කිහිපය අපට ඉතාමත් වැදගත්. அபிஷேகமான பரிசுத்த ஆவியானவர். ආලේපල ශුද්ධාත්මයන්න් වහන්සේ. அத ஆண்டவர் சொன்னார், அறுவடையின் எஜமான் அவர்தான். උන්වහන්සේ පවසන ගොයේ මේ ස්වාමියා උන්වහන්සේ තමයි. அவர் வந்து வயல்ல நிற்கும் பொழுது උන්වහන්සේ පැමිණ කුඹුරේ සිටින විට அவர் அறுவடை செய்கிறவர் அல்ல. උන්වහන්සේ ගොයම් නෙලා ගන්න කෙනෙක් නොව. நமக்கு நேரமில்லை. போவாசை போல அவர் அந்த வயல்லே வந்து நிற்பது தான் அவருடைய வேலை. බෝවස් වගේ කෙතට පැමිණ සිටගෙන සිටීම තමයි ඔහුගේ ක්‍රියාව. போவாஸ் ஒரு எஜமான். බෝවස් එක් ස්වාමියෙක්. அவன் அறுக்கவில்லை, ඔහු නෙලා ගත්තේ නැහැ. ஆனால் அறுக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் அவன் நடந்தான். නමුත් නෙලා ගන්න හැමෝම මැදියේ අතරේ ඔහු ගියා. பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தது தெரியாதது, படிக்க தெரிந்தது படிக்க தெரியாது, எப்படி பேசணும் பேச தெரியாது, இப்ப நாங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண போறோம். සුද්ධාත්මයන් වහන්සේ දන්න දේ නොදන්න දේ ඉගෙන ගන්නට ඕනේ, ඉගෙන ගන්නට ඕනේ නැති දේවල් මේ හැමදේම අපි දෙවියන් වහන්සේගෙන් ඉගෙන ගනිමු. ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க, ස්වාමිනී මාව භාවිතා කරන්න. இந்த ஆசையை நிறைவேற்ற. මේ ආශාව මේ කැමැත්ත සම්පූර්ණ කරන්න. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே பிரதான ஆசாரியர் அவர். ආලේප කරන ලැබූ එකම උත්තම පූජකයන් அவர் சொன்னார், වහන්සේ. நான் இல்லாத நேரத்துல இன்னொரு தேற்றவாளன் அனுப்பப்படுவார். මා ගියයින් පසුව තව සැනසිලිකාරයෙක් නුඹලා උත්සාහ යවන්නේ මේ. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த அறுவடைக்கு எஜமான். මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ තමයි මේ ගොයේ මේ ස්වාමියා. அப்படிப்பட்ட வாஞ்சையோடு நாம் எழுந்திருக்க ඒ போகிறோம். බඳු පිපාසයකින් අපි නැගී සිටින්නට ஒரு යනවා. சில நிமிடங்கள் 10 நிமிடங்கள் இருக்கிறது. අපිට විනාඩි 10ක් තිබෙනවා. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். යාඥා කරන්නට යනවා. யாவரும் எழுந்து நிற்போம். හැමෝම නැගිට සිටිමු.